ஸோ ஹலோ ஜஸ்டிஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் மெட்மிஷன் 26. இன்னைக்கு நம்ம ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸோடைய லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 3, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ப்ரோ? இப்போ மிச்சம் எல்லாமே நம்ம லாஸ்ட் லெக்சர்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமே ரைட்? ஆமாம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து கொஷின்ஸ் ஒன் கோலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. எதனால இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை தனியாக வச்சேன்? பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மீ, இது என்னதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும், பட் இதோட டயக்ராம் பார்க்கறதுனால அண்ட் இதுல வந்து கண்டென்ட் வந்து வரிசையா கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு இது வந்து புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நானே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு சுத்தமா புரியல. என்சிஆர்டியை பார்த்து இதை ரீட் பண்ணும்போது எனக்கு சுத்தமா இது புரியல. ஆஃப்டர் தென் ஒவ்வொரு லெக்சர்ஸ் அட்டன் பண்ணி பொறுமையா இது ஒரு தனி கான்செப்ட் மாதிரி தனியா டெடிகேட் பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேவா? இது வந்து அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஈஸியானதாக நம்மளுக்கு புரியாம இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் எப்படி இதை படிச்சனோ அதே மாதிரி உங்களுக்கும் சொல்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு, மொத்தம் எத்தனை காம்ப்ளெக்ஸ், இது எங்க நடக்குது, புரோட்டான் கிரேடியன்ட் எங்கிட்ட இருந்து எந்த பக்கம் உடையுது, அண்ட் இதுல எங்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எத்தனை புரோட்டானுக்கு எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்தையும் இந்த லெக்சர்ல இன்டெப்தா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஷின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பாக அட் தட் டைம் ஐ வில் ரிப்ளை டு தட். ஓகேவா? ஓகே, வாங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட் அஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற கான்செப்ட் பேர் என்ன? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? இடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இது எதுக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்? இது என்ன பண்ண போகுது? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே கிடைச்சிருச்சு, கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் முடிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா, போன லெக்சர்லயும் நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் முடிஞ்சிருச்சு. பட் நம்மளுக்கு லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் எத்தனை ஏடிபி கிடைச்சிருக்கு? கிரெப்ஸ் சைக்கிளோட எண்டு வரைக்கும் we have got only எத்தனை ஏடிபி? நம்மளோட அந்த ஒரு சார்ட் போட்டன்ல, அது எங்க? இதுல பாருங்க, மொத்தமா நம்மளுக்கு எத்தனை ஏடிபி தான் வந்திருக்கு? 2 2. அப்போ 4 ஏடிபி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ 4 ஏடிபி தான் வந்திருக்கு ப்ரோ. அப்போ இந்த என்ஏடிஹெச் இதுவும் ஏடிபி தானே அப்படின்னா, வெயிட், இது இன்னும் நம்மளுக்கு என்ஏடிஹெச் அண்ட் எஃப்ஏடிஹெச்ங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ மொத்த ஏடிபி அப்படின்னு பார்த்தோன்னா 4 தான் இருக்கு. ஸோ இந்த 4 ஏடிபி மட்டும் அதுல இருந்து வந்தா அது பத்தாது. மீதி உருவான என்ஏடிஹெச்ல எஃப்ஏடிஹெச்லாம் என்ன ஆக போகுது? இந்த என்ஏடிஹெச் அண்ட் எஃப்ஏடிஹெச்2 தான் நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போக போகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமுக்கு போக போகுது. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ள நம்மளுடைய என்ஏடிஹெச், எஃப்ஏடிஹெச்2 இதெல்லாம் உள்ள போய் நம்மளுக்கு ஒவ்வொரு அப்படியே புரோட்டானா உடஞ்சு எலக்ட்ரான்லாம் பிரிஞ்சு ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்து நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஏடிபி ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. அதைத்தான் இன்னைக்கு படிக்கிறோம். சரி, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் நடந்தது எல்லாம் கிளைகோலிசிஸ் நம்மளோட சைட்டோபிளாசம்ல நடந்துச்சு. ஆஃப்டர் தட் நம்மளோட லிங்க் ரியாக்ஷன் அண்ட் நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள் ரெண்டுமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடந்துச்சு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? இட் இஸ் ஹேப்பனிங் இன் தி இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல நம்மளுக்கு இந்த எல்லா காம்ப்ளெக்ஸுமே லொக்கேட் ஆயிருக்கு. மொத்தம் 5 காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை? there are 5 complexes.
5 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது எல்லாமே எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்மளுடைய இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால லொகேட் ஆயிருக்கு. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் அது என்னென்ன காம்ப்ளெக்ஸுங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இங்க உங்களுக்கு தியரியா இருக்கும். நான் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காவும் கரெக்டா மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? I'll try to be more accurate with NCERT. NCERT டயக்ராமோட கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி வரைய ட்ரை பண்றேன். பட் மேபி அதுல ஏதாவது ஃபிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா, தவறுகள் இருந்தா என்சிஆர்டியே ஃபைனல். ஓகேவா? நீங்க என்சிஆர்டி டயக்ராமே பத்தி ரெஃபர் பண்ணுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டயக்ராம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு? 5 காம்ப்ளெக்ஸ்க்கும் நேமிங் ஈஸியா பண்ணிட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா? சிம்பிளா எப்படி நேம் பண்ணிட்டாங்க? முதல் காம்ப்ளெக்ஸோட பெயர் காம்ப்ளெக்ஸ் 1. ஓகேவா? அடுத்து காம்ப்ளெக்ஸ் 2, அடுத்து காம்ப்ளெக்ஸ் 3, அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் 4, அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 5. பட் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 2க்கு முன்னாடியே 3 வந்துடும். ஓகேவா? அது எதனாலங்கிறத நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் காம்ப்ளெக்ஸ் 2க்கு முன்னாடியே காம்ப்ளெக்ஸ் 3 வந்துடும். ஓகேவா? ஓகே. சரி, இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன இருக்கு? காம்ப்ளெக்ஸ் 1 எடுத்தோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து இதுல என்ன என்சைம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா NADH டீஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். NADH டீஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? டீஹைட்ரோஜினேஸ். சரி, அப்ப இந்த என்சைமோட பேரை வச்சு நம்ம இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். NADHல டீஹைட்ரோஜினேஷன் பண்ண போறோம். அதாவது NADHல இருந்து H எடுக்க போறோம். கரெக்டா? அதுதான் டீஹைட்ரோஜினேஷன். எஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் நம்மளுக்கு NADHல உள்ள புரோட்டான்ஸ் வெளியே வரும். ஓகேவா? NADHல உள்ள புரோட்டான்ஸ் வெளியே வரும். ஓகே. சரி, இதோடைய பார்ட்ஸ் என்னென்ன? இதுல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல FMN சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஃபிளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஃபிளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. இவங்களுக்கு இந்த பேர்லாம் வந்து என்சிஆர்டில இருக்காது. பட் FMN மட்டும் டயக்ராம்ல கொடுத்துருப்பான். ஓகேவா? பேர் வந்து வேணா இங்க எழுதுறேன். FMN refers to ஃபிளேவின் மோனோநியூக்ளியோடைடு. ஓகேவா? மோனோநியூக்ளியோடைடு. FMN. ஓகேவா? நீ வேணா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் 1னா மோனோ, ஸோ அதனால FMN இருக்கு. ஓகேவா? கமா இதுல FES இருக்கும். ஃபெரஸ். FE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அயன். கரெக்டா? அயன் சல்ஃபைடு. ஓகேவா? அதுவும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். அயன் சல்ஃபைடு வந்து 3 காம்ப்ளெக்ஸ்க்கு காமனா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 1, 2, 3 மூணுத்துக்குமே FES பிரசண்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2. இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட பேர் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். இங்க நீ நல்லா கவனி. நம்மளுக்கு சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட்டா மாறும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? சக்சினிக் ஆசிட்ல இருந்து ஃபியூமரேட்டா மாறும்போது என்ன ரிலீஸ் ஆகும்? FADH2 ரிலீஸ் ஆகும். எஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 வந்து FADH2வை டீஹைட்ரோஜனைஸ் பண்ண போகுது. டீஹைட்ரோஜனேஷன்னா H+ ரிமூவ் பண்ண போகுது. ஓகேவா? FADH2ல இருந்து அது FAD+ மாத்த போகுது. ஓகே. எங்க அந்த ஸ்டெப் இந்த இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். இது FAD+. உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. FAD+. இந்த FADH2ல இருந்து H+ எடுக்க போறோம். ஓகேவா? அதுதான் காம்ப்ளெக்ஸ் 2 உடைய வேலை. சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் 2ல என்னென்னலாம் இருக்கு? ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி காமனா நம்மளுடைய FES இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. காமனா FES இருக்கும். இன்னொன்னு இருக்கும். என்னது ப்ரோ அப்படின்னா, இந்த இடத்துல FAD அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? FAD. FADனா என்ன ப்ரோ அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு NCERTல கொடுக்கல. பட் இருந்தாலும் நான் எழுதுறேன். ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஓகேவா? டைநியூக்ளியோடைடு. ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஓகேவா? அதுதான் FAD. இங்க நான் போடுறதெல்லாம் ஆர்டர்டா போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸோட FMNல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வரும். அதுக்கு அடுத்து தான் FESக்கு போகும். ஓகேவா? அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2லயும் FADக்கு தான் முதல்ல வரும். அதுக்கு அடுத்து தான் FESக்கு போகும். சரியா? இதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு
டயக்ராமேட்டிக்கா பார்க்கும்போது புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஆர்டர் மாறாம நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 3. நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 3 இதோட பேர் என்ன அப்படின்னா சைட்டோக்ரோம் B61 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து சைட்டோக்ரோம் BC1 BC1 காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஓகே. சரி, இந்த சைட்டோக்ரோம் BC1ல என்னென்னலாம் இருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கும் FES காமன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இங்க FES இருக்கும். ஓகே. இந்த பேர்லயே நீ நல்லா கவனி, சைட்டோக்ரோம் BC1. ஸோ அப்போ ரெண்டு சைட்டோக்ரோம் இருக்கு. என்னதுலாம்? சைட்டோக்ரோம் B இருக்கு அண்ட் சைட்டோக்ரோம் C1 இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ CYTனா சைட்டோக்ரோமோட ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. சரியா? சைட்டோக்ரோம் B இருக்கு, அது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணும். அதுக்கடுத்து நம்மளுடைய சைட்டோக்ரோம் FES ரிசீவ் பண்ணும். அதுக்கடுத்து நம்மளுடைய சைட்டோக்ரோம் சிக்கு போகும். ஓகேவா? CYTC, அதாவது சைட்டோக்ரோம் சிக்கு போகும். சரி, இந்த சைட்டோக்ரோம் சியை பத்தி நான் ஒரு ஸ்பெஷல் இது சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ப்ரோ இது மொபைல் மாதிரி இருக்குமானா? இல்ல, மொபைல் எலக்ட்ரான் கேரியர்னா இதனால மூவ் பண்ண முடியும். இந்த சைட்டோக்ரோம் சி வந்து மூவ் ஆகும். ஓகேவா? சாரி, அது சைட்டோக்ரோம் சி தான் மூவ் ஆகும். வெயிட், இது சைட்டோக்ரோம் C1 தானே? சாரி, எழுதும்போது தப்பா எழுதிட்டேன். சைட்டோக்ரோம் C1. சரியா? சரி, இந்த சைட்டோக்ரோம் C1ல எங்க போகும்? சைட்டோக்ரோம் சிக்கு போகும். ஓகேவா? அதை நான் இங்க தனியா எழுதுறேன். சைட்டோக்ரோம் சிக்கு போகும். இந்த சைட்டோக்ரோம் சி என்னது? சைட்டோக்ரோம் சி இஸ் அ மொபைல் எலக்ட்ரான் கேரியர். சரியா? சாரி கைஸ், உங்களுக்கு NCERTல ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஏன்னா அட் டைம்ஸ் உங்களுக்கு சைட்டோக்ரோம் C1மே மொபைல் எலக்ட்ரான் கேரியர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே கரெக்ட் பண்ணிட்டாங்க, சைட்டோக்ரோம் C தான் இருக்கு. ஓகே. சைட்டோக்ரோம் C இஸ் அ மொபைல் எலக்ட்ரான் கேரியர். அதாவது மிச்ச எல்லா காம்ப்ளெக்ஸும் ஒரு இடத்துல நிற்கும். ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாது, இந்த மாலிகுல் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். ஓகேவா? மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 3க்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் 4. காம்ப்ளெக்ஸ் 4 என்னது? நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4ஓட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஓகேவா? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். இதோட பேரை வச்சு நீங்க அதோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். சி ஆக்சிடேஸ். ஓகேவா? ஓகே. ஆக்சிடேஷன் அப்படின்னா இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? ரெண்டு விஷயம். ஆக்சிஜனை ஆட் பண்ணா அது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா அது ரிடக்ஷன். அதே மாதிரி ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணாலும் ஆக்சிடேஷன் தான், ஹைட்ரோஜனை உள்ள கொடுத்தாலும் ஆர் ஆட் பண்ணாலும் ரிடக்ஷன் தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ மூணாவது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானை நீ எடுக்கிற, எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண அப்படின்னா அது ஆக்சிடேஷன். ஓகேவா? எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கொடுக்கறது ரிடக்ஷன். ஓகேவா? எலக்ட்ரானை கொடுக்கறது ரிடக்ஷன். சரி, ஸோ இங்க இந்த சைட்டோக்ரோம் சி இருக்குல்ல, இது கொண்டு வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து எலக்ட்ரான் இது வாங்கும். சரியா? சைட்டோக்ரோம் C1ல இருந்து எலக்ட்ரான் இது வாங்கி, ஒரு நிமிஷம், சைட்டோக்ரோம் C1ல இருந்து இது எலக்ட்ரானை வாங்கி எங்க கொடுக்கும்? இது சைட்டோக்ரோம் C வாங்கிரும். வாங்கி இது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 4 கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். கொடுக்கும்போது என்ன பண்ணும்? இது எலக்ட்ரானை தான் கொடுக்க போகுது. கரெக்டா? எஸ், எலக்ட்ரான் அப்போ இந்த 4 வாங்கிரும். அப்போ சைட்டோக்ரோம் C ல இருந்து ஒரு எலக்ட்ரான் மைனஸ் ஆகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஆக்சிடேஷன். எது ஆக்சிடைஸ் ஆகுது? சைட்டோக்ரோம் C ஆக்சிடைஸ் ஆகுது. அதனாலதான் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். ஓகேவா? இதுதான் காம்ப்ளெக்ஸ் 4ஓட பேரு. சரி, காம்ப்ளெக்ஸ் 4ல என்னென்னலாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் 4ல நம்மளுடைய இதுல வந்து 2 காப்பர் சென்டர் இருக்கும். ஓகேவா? 2 காப்பர் சென்டர் இருக்கும். ஸோ காப்பர், சியூனா காப்பர் தெரியும்ல, CuA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காப்பர். அதுக்கு அடுத்து நம்மளுடைய சைட்டோக்ரோம் A இருக்கும். ஓகேவா? சைட்டோக்ரோம் A. அதுக்கு அடுத்து சைட்டோக்ரோம் A3 இருக்கும். ஓகேவா? சைட்டோக்ரோம் A3 இருக்கும். ஐ நோ இது நிறைய வரிசையா வந்த மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் தனி லெக்சர்.
பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், மெதுவா அப்படியே கவனிங்க. ஓகேவா? அப்படியே சைட் பை சைட் மெதுவா நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு தன்னால மண்டைக்குள்ள ஏறிடும். ஓகேவா? யூல் கெட் தட் இன் மைண்ட். நான் இப்படி தான் அதை முடிச்சு திரும்பி வந்து ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சைட்டோக்ரோம் A3 இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு காப்பர் சென்டர் CuB. ஓகேவா? காப்பர் பி. ஓகே, இதுக்கு அடுத்து நம்மளுடைய ஃபைனலான காம்ப்ளெக்ஸ் 5 தான் ஏடிபி சிந்தேஸ். ஏடிபி சிந்தேஸ் அட் டைம்ஸ் இது உங்களுக்கு சிந்தடேஸ்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஸோ ஏடிபி சிந்தேஸ். சரி, இந்த ஏடிபி சிந்தேஸ்ல என்னென்ன இருக்கும்? 2 மாலிகுல் இருக்கும், F0 அண்ட் F1 பார்ட்டிக்கல். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? நம்ம போட்டோசிந்தசிஸ்ல படிக்கும்போது 2 இது படிச்சிருப்போம். என்ன 2? அதாவது இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வெளியே வரும்போது ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கும், CF0 CF1. கரெக்டா? CF0 CF1. ஓகே, CF0 அண்ட் CF1 வழியா தான் நம்மளுக்கு புரோட்டான் வெளியே வரும், ஏடிபி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அங்க குளோரோபிளாஸ்ட்ல இருந்ததுனால CF0 CF1 எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்க நம்மளுக்கு வெறுமனே மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால வெறும் F0 அண்ட் F1. ஓகேவா? அங்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? F0 அண்ட் F1. சரி, F0 அண்ட் F1 இதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய 5 காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? முதல்ல இருந்து சொல்றேன். காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரோஜனேஸ். பேர்ல இருக்க மாதிரி இது வந்து NADH ல இருந்து H எடுக்க போகுது. ஓகேவா? NADH ல இருந்து திரும்பி NAD பிளஸ் ஆக மாத்த போகுது. ஓகே, அதுல என்னென்ன இருக்கும்? நம்மளோட FMN ஃபிளேமின் மோனோநியூக்ளியோடைட் அண்ட் நம்மளோட FES நம்மளோட ஃபெரஸ் சல்ஃபைடு. ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் 2 எடுத்தோம்னா சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். அதாவது நம்மளுக்கு சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட்டா மாறும்போது என்ன வெளியே வரும்? FADH2 வெளியே வரும். ஸோ அந்த FADH2 இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல நம்ம FADH2 we are going to டீஹைட்ரோஜனேஸ். அதாவது FADH டீஹைட்ரேட் பண்ண ஹைட்ரோஜனேட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது H+ ரிமூவ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? FADH2 ல இருந்து H+ ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அது FAD+ மாறிடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? FAD அண்ட் FES இருக்கு. FADனா என்னது? ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஓகேவா? ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. FES நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் 3. ஓகே, காம்ப்ளெக்ஸ் 3 இந்த என்னது? சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எனக்கு அந்த போட்டோசிந்தசிஸ்ல B6F வருது. ஸோ BC1 சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். அப்போ பேர்லயே இருக்கு, இதுல என்னென்ன இருக்க போகுது? சைட்டோக்ரோம் B இருக்க போகுது, சைட்டோக்ரோம் C1 இருக்க போகுது. ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளோட FES இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளோட FES இருக்கும். சரி, நம்மளுக்கு இது வரைக்கும் எலக்ட்ரான் வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான் எங்க போகும்? நம்மளுடைய சைட்டோக்ரோம் Cக்கு போகும். சைட்டோக்ரோம் C வந்து ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர். அது என்ன பண்ணுனா தன்னால மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால மூவ் பண்ண முடியும். ஸோ இது மூவ் ஆகி நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4ல கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ எலக்ட்ரானை இது லூஸ் பண்ணுது. கரெக்டா? இங்க வந்து கொடுக்கும்போது சைட்டோக்ரோம் C கிட்ட எலக்ட்ரான் குறைஞ்சிரும். ஸோ அப்படி எலக்ட்ரானை லூஸ் பண்றது தான் நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால இதோட பேர் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். ஓகேவா? சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். ஓகே, இதுல என்னென்ன இருக்கும்? 2 காப்பர் சென்டர் உண்டு. சரியா? காப்பர் A அண்ட் காப்பர் B. அதுக்கு நடுவுல சைட்டோக்ரோம் A அண்ட் சைட்டோக்ரோம் A3 இருக்கும். ஓகேவா? சைட்டோக்ரோம் A அண்ட் சைட்டோக்ரோம் A3 இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து ஃபைனலா உள்ள காம்ப்ளெக்ஸ் 5 தான் ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். இதுல F0 அண்ட் F1 பார்ட்டிகல் இருக்கும். F0 அண்ட் F1 பார்ட்டிகல் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த பேரை வச்சு அதுல என்னென்ன இருக்குங்கிறது நீங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்ப நான் வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் சொல்றேன்னா அது என்னது? காம்ப்ளெக்ஸ் 2. ஏன்னா சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு FADH2 வரும். ஸோ இங்க FADH2 தான் டீஹைட்ரோஜனேஸ் ஆக போகுது. இதுல என்னென்ன இருக்கும்? எனக்கு FAD இருக்கும், FES இருக்கும். ஓகே, இப்போ நான் பேரை சொன்னா அதுல என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற லெவலுக்கு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுல? திரும்பி நீங்க ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு திரும்பி ரீகால் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த எல்லா காம்ப்ளெக்ஸும் அப்படியே தரவாயிரும். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ. இதெல்லாம் எங்களுக்கு தரவாயிருச்சுன்னா அங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்களுக்கு ஈஸியா இருக்குமாண்ணா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து நான் டயக்ராம் போட்டு அந்த ப்ராசஸ் சொல்லுவேன். அந்த ப்ராசஸ்ல நீங்க இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி நான் ஆர்டர்ல தான் எழுதியிருக்கேன். கரெக்டா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்களே எனக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு அடுத்து இது ப்ரோ, இதுக்கு அடுத்து இது வந்து எலக்ட்ரான் இப்படி போகுது இப்படி போகுதுங்கிறது ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? சிம்பிளா நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரோஜனேஸ், அதுல FMN இருக்கும், FES இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ், FAD இருக்கும், FES இருக்கும். இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போறதோட
எதனால அந்த பேர் வந்துச்சு, அந்த பேரை வச்சு எனக்கு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, எஸ் இருக்கு, அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இன்டர்பிரட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் பயாலஜில ஒரு சில கான்செப்ட்ஸ் லைக் இந்த இடிஎஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய டயக்ராம் நான் போட போறேன். ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு சாரி, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். என்னது ப்ரோ? அதாவது மெம்பரேன்ஸ் ஆர் எப்படி, மெம்பரேன்ஸ் எல்லாம் பைலேயர், கரெக்டா? பாஸ்போலிபிடோட பைலேயர் இருக்கும்ல. ஆமா ப்ரோ. ஸோ இப்போ நான் அந்த 2 லேயர் தான் வரைய போறேன். ஓகேவா? ஓகே. கிராஸா இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, இன்னொரு கோடு. ஓகே. ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. சரியா? இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, ஐஎம்எம். ஓகேவா? ஓகே. அப்போ இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள இருக்கிறது நம்மளுடைய மேட்ரிக்ஸ். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரி, இதுக்கு வெளியே இருக்கிறது இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். சரியா? இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். அது என்னது ப்ரோ அப்படின்னா, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், பேரை வச்சா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். இன்டர்னா 2 விஷயத்துக்கு நடுவில் உள்ளது, ஒரே விஷயத்துக்குள்ள உள்ளது, ஒரே செல்லுக்குள்ள உள்ளதுன்னா இன்ட்ரா செல்லுலார். ஓகேவா? இன்டர் செல்லுலார்னா 2 செல்லுக்கு நடுவில் உள்ளது. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா 2-3 ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் நடக்கிற காம்படிஷன். இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன்னா ஒரே ஸ்கூலுக்குள்ள நடக்கிற காம்படிஷன். ஓகேவா? ஸோ இது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னா 2 மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகேவா? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னா 2 மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கும் லெஃப்ட் சைட்ல இங்கிட்டு தான் நம்மளுடைய என்ன இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு எந்த சைடு, இந்த சைடு நம்மளுடைய அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? நல்லா யோசிச்சு பாரு, ஒரு நிமிஷம். எஸ், நல்லா யோசிச்சு பார். இந்த பக்கம் நம்மளுக்கு இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இங்க இருக்குல்ல. ஆமா ப்ரோ, 2 மெம்பரேன் நடுவில் உள்ள ஸ்பேஸ். அப்ப இதுக்கும் இந்த பக்கம் வந்து நம்மளோட அடுத்த மெம்பரேன், நம்மளோட அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். சரியா? அது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. ஸோ அதை விட்டுரு. இப்ப நம்ம மெயினா நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறது நம்மளுடைய இன்டர் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய 5 காம்ப்ளெக்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. சரி, இப்போ நான் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸா வரைகிறேன். ஓகேவா? I'll try my level best to replicate the complex given in NCERT. பட் இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நான் இப்பவுமே சொல்றது தான், என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா காரணம் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வரப்போறது என்சிஆர்டி டயக்ராம் தான். சரியா? நான் இங்க போடும்போது மேபி என்ன, நான் வரைகிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை மாத்தி கூட வரைஞ்சிருக்கலாம். ஓகேவா? நான் ஏதாவது சிம்பிளா வந்து ஒரு இடத்துல ஹெக்ஸகனா இருக்க வேண்டிய இடத்துல நான் சும்மா டப்பா மாதிரி போட்டு கூட வரைஞ்சிருக்கலாம். ரவுண்டா இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து ஒரு ரெக்டாங்கிளா போட்டு வரைஞ்சிருக்கலாம். பட் என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்கிறத உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எக்ஸாம்ல அதுதான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து இப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸா வெளியே வரைஞ்சு வரைஞ்சு நான் உள்ள இன்க்ளூட் பண்ணுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஓரளவுக்கு அக்யூரேட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். சரி, இது உள்ள நம்மளுடைய எல்லோ கலர் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். சரியா? ஓகே ப்ரோ. சரி,
இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை தூக்கி ஒரு நிமிஷம் அண்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கலர் பண்ணிக்கிறேன். நோட்ஸில் நம்மளுக்கு இந்த ஆப்பில் ஃபில்லுங்கிற பெண்ணே இல்லை. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை. ஃபில்லுங்கிற மாதிரி பென் இருந்தால் நான் அவட்ட டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இதில் ஃபில் ஆப்ஷனே இல்லை. ஓகே, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். சரி, இப்போ நம்மளுடைய செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரை பண்ணுவோம். சரியா, அது ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஷேடில் இருக்கும். ஓகே, இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2. சரியா, திஸ் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்ல மாட்டேன், சாரி வாய் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன். திஸ் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ் 3. சரியா, இது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 3. ஏன் ப்ரோ 2க்கு முன்னாடி 3 போடுறீங்கன்னா, வெயிட், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2க்கு முன்னாடியே 3 லொக்கேட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அதனால இங்கே காம்ப்ளெக்ஸ் 3 போட்டுக்கிறேன். ஓகேவா, வெயிட் வெயிட் வெயிட், இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் டூ ஒன் திங் or else. வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி வச்சா தான் நம்மளுக்கு இடம் பத்தும். ஸோ ஃபார் தட் ரீசன் இதை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2. சரியா, இதுதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2. இப்படிதான் சாவி மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, காம்ப்ளெக்ஸ் 2 இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4. அது வந்து காம்ப்ளெக்ஸ் 1க்கு அப்படியே நீங்கள் லேட்ரல் இன்வர்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்கும், ஒரு லேட்ரல் இன்வர்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், பர்பிள் கலர் யூஸ் பண்ணும். ஓகேவா, ஓகே, இப்படி இருக்கும். சாரி, வெயிட், ஓகே, இப்படி இருக்கும். ஓகேவா, ஓகே ப்ரோ. ஸோ இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4. சரியா, இது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 4. சரி, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். இது காம்ப்ளெக்ஸ் 4. சரி, ஓகே. தென் நம்மளோட ஃபைனலாக F0 F1 காம்ப்ளெக்ஸ், அது என்னது, காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ காம்ப்ளெக்ஸ் 5க்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், அதில் ஒரு F0 பார்ட்டிக்கல் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஓகே, வெயிட், பென் சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இது நம்மளுடைய F0 பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இது இப்படி பார்ஷலாக இருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய F1 பார்ட்டிகல். ஓகேவா, அதுக்கடுத்து நம்மளோட F1 பார்ட்டிகல், அதுக்கு ப்ளூ கலர் வேணும். ஓகே, ப்ளூ கலருக்குள்ள நம்ம ஷேடை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் we need this violet color. ஓகே,
இதுதான் நம்மளுடைய F1 பார்ட்டிகல். சரியா? ஓகே ப்ரோ. வெயிட், இதையும் வேணா ஷேட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதையும் ஷேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸோட பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன்? NADH டீஹைட்ரோஜனேஸ். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த பேரெல்லாம் இங்கிட்டு எழுதிடுறேன். இது என்னது? காம்ப்ளெக்ஸ் 1. கரெக்டா? எஸ். சாரி, பென்னோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு 9 or 8 வச்சுக்கலாம். திஸ் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ் 1. am I right? எஸ். காம்ப்ளெக்ஸ் 1ஓட பெயர் NADH டீஹைட்ரோஜனேஸ். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். டீஹைட்ரோஜனேஸ் வேற, டீஹைட்ரேஸ் வேற. ஓகேவா? டீஹைட்ரேஸ்னா டீஹைட்ரேஷன் நடக்குது. ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் சம்மந்தப்பட்டதான் ஹைட்ரே. ஹைட்ரோஜன் சம்மந்தப்பட்டதான் டீஹைட்ரோஜனேஸ். ஓகேவா? ஹைட்ரோஜினேஸ். நல்லா கவனி, இதுல என்ன இருக்கு வார்த்தை? ஹைட்ரோஜன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கா? இப்போ டி ஹைட்ரேஸ் அப்படிங்கிறதுல ஹைட்ரோஜனுங்கிற வார்த்தை வராது, ஹைட்ராங்கிற வார்த்தை தான் வரும். ஹைட்ரானா என்னது? நம்மளுடைய வாட்டர். ஓகேவா? ஓகே, டோன்ட் கோ ஃபார் தட் மார்பிள்ல வர ஹைட்ராக்கு போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ நீட் திஸ் ரெட் கலரே இருக்கட்டும். ஓகே. சரி, இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளுடைய ஆட்டோ கரெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. NADH பிளஸ். ஓகேவா? NADH பிளஸ் H பிளஸ் உள்ள வரும். வெளியே என்னவா வந்துடும்? நம்மளுடைய NAD பிளஸ் ஆக வெளியே வந்துடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல அப்ப என்ன நடக்கும்? நம்மளுடைய H பிளஸ் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஒரு 4 H பிளஸ் இங்கிட்டு வந்துடும். ஓகே. அண்ட் இதுல உள்ள எலக்ட்ரான் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள உள்ளதை வேணா பிளாக் கலர்ல போடுறேன். எலக்ட்ரான் உள்ள வருது. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான் வருது? 2 எலக்ட்ரான் வருது. ஓகேவா? 2 எலக்ட்ரான் உள்ள வரும். எங்க வரும்? நம்ம NADH டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 1ல நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருந்துச்சு? முதல்ல நம்மளோட FMN இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இங்க FMN இருக்கும். FMN இருக்கும். அது FMN தான் முதல் எலக்ட்ரான் ரிசீவர். அதுக்கடுத்து அடுத்த இது எந்த எலக்ட்ரான் கேரியருக்கு போகும்? நம்மளோட FESக்கு போகும். FESக்கு போகுது. ஓகேவா? ஓகே. FESல இருந்து அடுத்து எங்க போகும்? நம்மளுடைய இங்க வெளியே வர்றது நான் ரெட் கலர்ல போடுறேன். ஓகேவா? நம்மளுடைய எங்க போகுது? உபிக்வினோனுக்கு போகுது. ஓகேவா? எங்க போகுது? UQக்கு போகுது. அது என்னது ப்ரோ UQ அப்படின்னா? நம்ம PQன்னு ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரோ PQவா எங்க பார்த்தோம்? ஞாபகம் இல்லையா? நம்மளுடைய குளோரோபிளாஸ்ட்ல பிளாஸ்டோக்வினோன்னு ஒன்று பார்த்தோமா? ஆமா ப்ரோ. பிளாஸ்டோக்வினோன்னு ஒன்று பார்த்தோமா? ஷார்ட் ஃபார்ம்ல PQன்னு போட்டேன். கரெக்டா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி இது உபிக்வினோன். ஓகேவா? இது என்னது? உபிக்வினோன். ஓகேவா? ஓகே. நீங்க 10th படிச்சவங்களுக்கே தெரியும், ONE அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? கீட்டோனை ரெஃபர் பண்ணும். கரெக்டா? OLனா ஆல்கஹால், ALனா ஆல்டிஹைட், ONEனா கீட்டோன், OIC ஆசிட் ஆயிக் ஆசிட் அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட் ரெஃபர் பண்ணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ ONE அப்படிங்கிறது என்னது? கீட்டோனா? ஆமா. கீட்டோன்னா என்னது? இந்த பக்கம் ஏதோ ஒரு கார்பன் நிறைய இருக்கு, இந்த பக்கமும் கார்பன் இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய கார்பன்ல ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ இதுல நான் இதை வந்து ஆல்கஹால் குரூப்பா மாத்தணும்னு என்ன பண்ணணும்? ஒரு H இங்க, இன்னொரு H இங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு H மேல, ஒரு H கீழே. இப்போ புரியுதா எதனால நம்ம PQ வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்? அது வந்து என்னால எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுக்கு நான் ரெடி, பட் நான் அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, நான் நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லிட்டு PQ என்ன பண்ணும்? PQH2 மாறும். கரெக்டா? PQங்கிறது பிளாஸ்டோக்வினோன், PQH2ங்கிறது பிளாஸ்டோ குவினால். என்னது? குவினால். அதாவது OL வந்துருச்சு, ஆல்கஹாலிக் குரூப். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு உபிக்வினோனா அதே மாதிரி தான். ஓகேவா? உபிக்வினோனும் அதே மாதிரி தான். நம்மளுடைய உபிக்வினோன் எலக்ட்ரானை கேரி பண்றதுக்கு ஹைட்ரோஜனை வாங்கும். ஓகேவா? ஹைட்ரோஜனை வாங்கி என்ன பண்ணும்? அது உபிக்வினோன்
உபிக்வினாலா மாறிடும், UqH2 மாறிடும். ஓகேவா, UqH2 மாறிடும். எலக்ட்ரான் இப்ப இதுலயே தான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த UqH2 இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் எங்க போயிரும்? UqH2 இருந்து எலக்ட்ரான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 3க்கு போயிரும். ஓகேவா, இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 3. காம்ப்ளெக்ஸ் 3. ஓகேவா, ஓகே. ஏன் ப்ரோ காம்ப்ளெக்ஸ் 3 இங்க இருக்குன்னா, வெயிட் கொஞ்சம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் 2வையும் சேர்த்து நான் டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகேவா, ஓகே. காம்ப்ளெக்ஸ் 3 என்னது? நம்மளுடைய சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். கரெக்டா, சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த உபிக்வினால்ல இருந்து நம்மளுடைய எலக்ட்ரான் எங்க போகுது? இங்க உள்ள வருது. ஓகேவா, எலக்ட்ரான் எங்க வருது? சைட்டோக்ரோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் 3க்கு வருது. சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ்க்கு வருது. சரி, உள்ள யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுவா? இதை யார்கிட்ட இது ஃபர்ஸ்ட் போகும்? நம்மளுடைய சைட்டோக்ரோம் பிக்கு போகும். கரெக்டா, ஆமாம் ப்ரோ. அதுக்கடுத்து நம்மளுடைய FESக்கு போகும். கரெக்டா, FESக்கு போகும். அதுக்கடுத்து C1 சைட்டோக்ரோம் C1ங்கிற காம்ப்ளெக்ஸ்க்கு போகும். கரெக்டா, ஆமாம் ப்ரோ, சைட்டோக்ரோம் C1க்கு போகுது. ஓகேவா, திஸ் இஸ் எலக்ட்ரான். ஓகேவா, இங்கேயும் எலக்ட்ரான் தான் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி வருது. சரி, இங்கேயும் எலக்ட்ரான் தான் வெளியே வருது. அது உபிக்வினோன் வாங்கிக்கிது. எதுவா வாங்கணும்னு எதுவா மாறுது? உபிக்வினாலா மாறுது. ஓகேவா, ஓகே. UQ stands for ubiquinone, UqH2 stands for ubiquinol. ஓகேவா, ஓகே. ஸோ அது உபிக்வினாலா மாறுது. சரி, இந்த சைட்டோக்ரோம் C1 வரைக்கும் இருக்கட்டும். சரியா, இப்போ நீ காம்ப்ளெக்ஸ் 2க்கு வா. நீங்க இன்னொரு விஷயம் சொல்லல. இதையும் பிளாக் கலர்லயே மென்ஷன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஓகே. இதுல நம்மளுக்கு இது எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா திரும்பி அதுக்கு அந்த H2 எதுக்கு? ஸோ இது திரும்பி அந்த H+ அயான்ஸை வெளியே விடும். எப்படி விடும்? இப்படி வெளியே விடும். ஓகேவா, இப்படி. ஒரு நிமிஷம், இதை விட ஓகே, இப்படி வெளியே விடும். எத்தனை H+ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 H+ தானே வரும். ஏன்னா இங்க 2 H இருக்கா. ஸோ அப்போ இதுல ஒரு 2 H+ வரும். பட் அவசரப்படாத. ஓகேவா, இது 2 H+ ஃபைனல் கிடையாது. வெயிட் பண்ணு. சரி, இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 2. கரெக்டா, ஆமாம் ப்ரோ. காம்ப்ளெக்ஸ் 2 என்ன காம்ப்ளெக்ஸ்? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். கரெக்டா, சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே. இங்க உங்களுக்கு FADH டைரக்டா மென்ஷன் பண்ணாம உங்களுக்கு NCERT எப்படி தெரியுமா மென்ஷன் பண்ணிருப்பாங்க? இப்படி போட்டு இதுல சக்சினேட் இருக்கும். ஓகேவா, சக்சினேட் ஃபியூமரேட்டா மாறுது. ஓகேவா, சக்சினேட் ஃபியூமரேட்டா மாறுது. சரி, இப்போ சக்சினேட் ஃபியூமரேட்டா மாறும்போது என்ன நடக்கும்? ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரான் உள்ள போகுது. கரெக்டா, ஆமாம் ப்ரோ. சரி, அதுக்கு நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் உள்ள வருது. முதல்ல யார் அக்செப்ட் பண்ணுவா? FAD அக்செப்ட் பண்ணுமா? ஆமாம் ப்ரோ. என்னது? ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. கரெக்டா, ஸோ அப்போ FAD நம்மளோட எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். FAD எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. சரி, இந்த FAD எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி யாருக்கு அனுப்பும்? நம்மளோட FESக்கு அனுப்பும். கரெக்டா, ஆமாம் ப்ரோ, FESக்கு அனுப்புது. ஓகேவா, ஓகே. இந்த FESல இருந்து, அதாவது இதுல என்னன்னா, உனக்கு இப்ப சொல்றேன். அதாவது எதனால காம்ப்ளெக்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் 3 நடுவில் இருக்குங்கிறத இப்ப சொல்றேன். உனக்கு காம்ப்ளெக்ஸ் 1ம் சரி, காம்ப்ளெக்ஸ் 2ம் சரி, ரெண்டுமே உனக்கு எலக்ட்ரான் எங்க தான் அனுப்ப போகுது? காம்ப்ளெக்ஸ் 3க்கு தான் அனுப்பணும். ஓகேவா, ஸோ அதனாலதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட நேச்சர் படி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் 3 நடுவில் இருக்கு. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் 3 நடுவில் இருக்கு. இதுவுமே திரும்பி உனக்கு எலக்ட்ரான் இங்கே தான் அனுப்ப போகுது. சேம் ப்ராசஸ் லைக் திஸ். ஓகேவா, இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு இப்ப எல்லாமே NADHன்னு வச்சுக்கோங்க. இந்த FADH2 இந்த ஸ்டெப் காம்ப்ளெக்ஸ் 2வே தேவையில்லை. பட் இங்க என்ன பிரச்சனை? NADHன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, FADH2ன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால அதுவும் நம்மளுக்கு என்னது? NADH மாதிரி ஒரு மாலிகுல் தான், பட் கொஞ்சம் எனர்ஜி கம்மியா உள்ள மாலிகுல். கரெக்டா, ஏன்னா இங்க 3 ATP வரும், இங்க 2 ATP வரும். ஸோ இந்த மாலிகுலை திரும்பி நான் தனியா டீஹைட்ரோஜனைஸ் பண்றதுக்காக ஒரு தனி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பட் என்ன, இதுக்கு அடுத்து நடக்க போற ஸ்டெப்ஸ் காமன் தான். ஸோ நான் என்ன பண்றது? காமனா இன்னொரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுல இருந்து நான் திரும்பி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போய்க்கிறேன். ஓகேவா, அதுதான் இப்ப நடக்க போறது. FESல இருந்து இது திரும்பி என்ன ஆகும்? நம்மளுக்கு எலக்ட்ரான் வெளியே வரும். FES இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும்.
ஓகே, வெளியே வருது. சரி, யாருக்கிட்ட போகும்? திரும்பி நம்ம அண்ணன் உபிக்வினோன் கிட்ட தான் போகும். ஓகேவா? உபிக்வினோன்ல இருந்து எங்க போகும்? நம்மளுடைய உபிக்வீனால மாறும். கரெக்டா? யூக்யூ ஹச் டூவா மாறும். யூக்யூ ஹச் டூவாக மாறும். ஓகேவா? உபி குயினாலா மாறும். உபிக்வினோன்ல இருந்து அது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி என்னால டைரக்டா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிலாம் கொண்டு போக முடியாது. ஸோ எனக்கு அதை ஸ்டேபிள் பண்ற மாதிரி 2 ஹைட்ரஜன் பிளஸும் கொடுத்துரு, எனக்கு 2 ஹச் பிளஸும் கொடுத்துரு, நான் சேர்த்து உபி குவீனாலா மாதிரி நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உபி குவீனாலா மாதிரி வருது. ஓகேவா? ஓகே, இப்போ இதுவும் என்னதான் பண்ண போகுது? அதே மாதிரி இங்க உள்ள கொண்டு வந்து நம்மளுடைய சைட்டோக்ரோம் BC1ல தான், ஐ மீன் பில தான் கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா? ஓகே, சைட்டோக்ரோம் பில தான் கொண்டு வந்து கொடுக்குது. எதை கொடுக்குது? எலக்ட்ரானை கொடுக்குது. சரி, அப்ப இதுவும் நம்மளோட ஹச் பிளஸ் வெளியே விடணும். கரெக்டா? இதுல எப்படி ஹச் பிளஸ் வெளியே விடுச்சு அதே மாதிரி இதுவும் விடணுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த ஹச் பிளஸ் இது என்ன பண்ண போகுது? இது வெளியே விடுது. ஸோ இது ஒரு 2 ஹச் பிளஸ் கொடுக்குமா? ஆமாம் ப்ரோ. அதனால தான் நான் அப்படியே சொன்னேன் ஃபைனலா 2 ஹச் பிளஸ்ன்னு கிடையாது, அவசரப்படாதீங்க அப்படின்னு. ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஹச் பிளஸ் ஆயிருச்சு? இங்க 4 ஹச் பிளஸ்ங்கிற மாதிரி இங்கேயும் 4 ஹச் பிளஸ். ஓகேவா? 2 இங்கேருந்து வந்துச்சு, 2 இங்கேருந்து வந்துச்சு. சரி, புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? புரிஞ்சிருச்சு ப்ரோ. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சைட்டோக்ரோம் C1ல இருந்து நம்மளுக்கு எதுக்கு போகும்? சைட்டோக்ரோம் சிங்க கூடிய ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியருக்கு போகும்னு படிச்சிருக்கோமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த மொபைல் எலக்ட்ரான் கேரியர் தான் இங்க வரைய போறேன். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய சைட்டோக்ரோம் சி. ஓகேவா? நம்மளுக்கு எலக்ட்ரான் என்ன ஆகுது? இங்க சைட்டோக்ரோம் C1ல இருந்து எலக்ட்ரான் நம்மளோட சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. ஓகேவா? சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. சரி, சைட்டோக்ரோம் சி என்ன பண்ண போகுது? அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு எங்க போகுது? காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. ஏன்னா இது மொபைல் இல்ல, ஸோ இதனால மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இது காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. ஓகேவா? ஓகே, இங்க காம்ப்ளெக்ஸ் 4ஓட பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் 4ஓட பெயர் என்ன? வாட் இஸ் இட்ஸ் நேம்? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஓகேவா? ஓகே, சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். சரி, இந்த சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ்ங்கிற பேர்லயே இருக்கு. சைட்டோக்ரோம் சி அதை ஆக்சிடேஸ் பண்ணணும், அப்ப எலக்ட்ரானை வாங்கணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சைட்டோக்ரோம் சி வந்துருச்சு, நம்ம எலக்ட்ரானை கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? கொண்டுட்டு வந்துருச்சு. வெயிட், இதை அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். சைட்டோக்ரோம் சி வந்துருச்சு. அண்ட் இதுல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் என்ன ஆக போகுது? திரும்பி உள்ள போக போகுது. என்ன ஆர்டர் ஞாபகம் இருக்கா? நம்ம மேல எழுதணுமே, உள்ள வருது. சாரி, என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரும்? இது 2 காப்பர் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னா? ஆமாம் ப்ரோ. ஸோ இது முதல்ல காப்பர் ஏக்கு வரும். ஓகேவா? சரி, காப்பர் ஏல இருந்து அதுக்கு அடுத்து இது வந்து சைட்டோக்ரோம் ஏக்கு வரும். ஓகேவா? சைட்டோக்ரோம் ஏக்கு வரும். சாரி, சின்ன ஏ வரும். ஆஹா, சாரி. ஓகே, சைட்டோக்ரோம் ஏ ஸ்மால் ஏக்கு வருது. ஓகேவா? ஓகே, காப்பர் ஏல இருந்து சைட்டோக்ரோம் ஏல இருந்து சைட்டோக்ரோம் A3. சைட்டோக்ரோம் A3. ஓகேவா? CYT A3. ஓகே, இதுக்கு அடுத்து நம்மளுடைய ஒரே நிமிஷம். ஆஹா, மொத்தமா செலக்ட் ஆகுது. ஒரே நிமிஷம் கைஸ், நான் திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுறேன். வெயிட் பண்ணுங்க. காப்பர் ஏல இருந்து சைட்டோக்ரோம் ஏக்கு போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சைட்டோக்ரோம் ஏல இருந்து சைட்டோக்ரோம்
ஏ த்ரீக்கு போகுது, ஏ த்ரீல இருந்து நம்மளுடைய காப்பர் பிக்கு போகுது. கரெக்டா? காப்பர் பிக்கு போகுது. சரி, இந்த காப்பர் பில இருந்து எலக்ட்ரான் எங்க போகுது? எலக்ட்ரான் எங்க போகுது? இந்த எலக்ட்ரானோட ஃபைனல், இதுக்கப்புறம் எலக்ட்ரான் எங்கேயும் போகாது. சரியா? இந்த எலக்ட்ரானோட ஃபைனல் அக்செப்டர் தான் நம்மளுடைய ஆக்சிஜன். இது வரைக்கும் ஆக்சிஜனோட ரோலே இல்லாம இருந்துச்சா? ஆமா ப்ரோ, இது வரைக்கும் எனக்கு ஆக்சிஜன் எங்கேயுமே யூஸ் ஆகலையே. இப்போதான் யூஸ் ஆக போகுது. இப்போதான் ஆக்சிஜன் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, வெயிட், இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு half O2 பிளஸ் H பிளஸ் 2H பிளஸ் வரும். 2H பிளஸ் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எலக்ட்ரானும் வருதா? ஆமாம் ப்ரோ. இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க டெர்மினல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா நம்மளோட எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண போறது யாரு தான்? நம்மளுடைய ஆக்சிஜன் தான். ஓகேவா? நம்மளுடைய ஆக்சிஜன் தான். ஏன் இதுல ஆட்டோ கரெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஓகே, நம்மளோட ஆக்சிஜன் நம்மளோட எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி, சாரி, என்னவா மாறிடும்? H2O மாலிகுலா மாறிடும். சரியா? H2Oவா மாறிடும். சரி ப்ரோ, அப்போ இந்த டைம் நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்படி H2O மாறும்போது திரும்பி ஒரு 2H பிளஸ் மாலிக்யூல் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? 2H பிளஸ் மாலிக்யூல் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? 2H பிளஸ் மாலிக்யூல் இந்த பக்கம் வந்துடும். இது சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சிஜன் வருது. சரியா? இதை மட்டும் வேணா ஒரு தனி கலரா வேணா ஹைலைட் பண்றேன். சேஞ்ச் ஸ்டைல், என்ன கலர் கொடுக்கலாம்? ப்ளூ கலர் கொடுக்குமா? இதை மட்டும் ஒரு தனி கலர்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா இது வாட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃபைனலா அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. ஓகேவா? ஆக்சிஜன் ஃபைனலா அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிடுது. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எலக்ட்ரான் எங்கேயும் மூவ் ஆக போறது இல்லை. H2O மாலிகுல் ஃபார்ம் ஆயிருச்சு, இது வெளியே போயிடும். ஓகே, இப்போ நீ நல்லா கவனி. இந்த பக்கம் நம்மளுக்கு இன்டர்மெம்பரேன ஸ்பேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோஜன் எல்லாம் சேர்ந்து, ஒரு நிமிஷம், வெயிட் 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 வெயிட். இப்போ இந்த ஹைட்ரோஜன் மாலிகுல் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுது? நம்மளுடைய F0 F1 கேட் இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, இந்த கேட்டை பாஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? நம்மளுடைய ஹைட்ரோஜன் பிளஸ், அதாவது நம்மளோட புரோட்டானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. கரெக்டா? இங்க ரிலேட்டிவ்லி லெஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் இருக்கு. ஏன்? ரெண்டு காரணம் இருக்கு. ஆல்ரெடி இந்த உபிக்வினாலே என்னதான் பண்ணிருக்கும்? நம்மளோட புரோட்டானை எப்படி அங்க பிளாஸ்டிக் புரோட்டானை வாங்கி இங்கிட்டு உள்ள அனுப்புனுச்சோ அதே மாதிரி இதுவும் இங்க இருந்து புரோட்டானை எடுத்து இங்க அனுப்பிருச்சு. கரெக்டா? ஏன்னா இங்க இருந்து இங்க அனுப்பிருச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புரோட்டான்ஸும் இங்க தான் வந்திருக்கு. ஸோ இங்கிட்டு புரோட்டானோட கான்சென்ட்ரேஷன் குறையறதுக்கு காரணம் உபிக்வினோன், அண்ட் இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது எல்லாமே காரணம் இருக்கு. உபிக்வினோன் ஒரு காரணம் தான், உள்ள இருந்து எடுத்து வெளியே போட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க புரோட்டான் அதிகமாயிருச்சு கான்சென்ட்ரேஷன், இங்க கம்மியா இருக்கு. ஸோ இது திரும்பி இந்த F0 F1 பார்ட்டிகளை தாண்டி வெளியே வரும்போது 4H+ வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோ. 4H+ வெளியே வந்தா ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க வெளியே 4H+ வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஏடிபி பிளஸ் பிஐ, இங்க நம்மளுக்கு ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய F0 பார்ட்டிகிள். இது நம்மளுடைய
F1 பார்ட்டிகல். ஓகேவா, இதுதான் ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான் நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே, அவ்வளவுதான். ஓகேவா, சிங்கிள் டயக்ராம்ல முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸோட பேரெல்லாம் வேணா எடுத்துடுறேன், சரியா? இது இருந்தால் ரொம்ப உங்களுக்கு கன்ஜஸ்டடா ஃபீல் ஆகும். ஸோ டெலீட், அண்டு காம்ப்ளெக்ஸ் ஒன்னுங்கிறது வேணா இருக்கட்டும், சரியா? டெலீட். பேர் தான் நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்துட்டோம்ல, ஸோ வேண்டாம். ஏன்னா ஐ ஃபீல் லைக் அதுதான் உங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா மேக் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ டீசெண்டா இருக்கு. ஓகே, பெட்டர் நவ். இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் ஒன். சரி. ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேவா, அதோ இதோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன தியரி பேஸ்டு கான்செப்ட் மட்டும் இருக்கும். என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி. ஓகேவா, ஓகே, டக்கு டக்குன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்மளோட NADH டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ், அதில் NADH ப்ளஸ் H ப்ளஸ் வருது. நம்மளுக்கு டீஹைட்ரோஜனேட் ஆகி என்ன மட்டும் உள்ள போகுது, NAD ப்ளஸ் மட்டும் தான் திரும்பி மேட்ரிக்ஸ்க்கு போகுது. ஓகேவா, இந்த NAD ப்ளஸ் அடுத்து நம்மளோட கிரெப் சைக்கிள் போய் திரும்பி H ப்ளஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, நம்மளுடைய H பிளஸ் எல்லாம் இப்போ இங்க NAD பிளஸ் கொண்டு வந்த H பிளஸ் எல்லாம் எங்க வந்துருச்சு, நம்மளுடைய இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு வந்துருச்சு. இந்த எலக்ட்ரானு FMNக்கு போயிருச்சு. FMN இருந்து FES வந்து உபிக்வினோன், உபிக்வினோன்ல இருந்து உபிக்வினால். அதாவது இது வந்து என்னால எலக்ட்ரானை கொண்டு போக முடியாது, ஸோ எனக்கு வந்து H பிளஸும் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து H பிளஸ் எடுத்துக்கிச்சு. உபிக்வினோல மாதிரி அது எங்க கொண்டு போய் கொடுத்துருச்சு, நம்மளுடைய சைட்டோக்ரோம் பில கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா, ஓகே, இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஒன்னோட ஃபைனல் ஃபங்க்ஷன். சரி, இங்க நாலு H பிளஸ் வந்துருச்சு. இப்போ இந்த சைட்டோகிராம் பில இருந்து அது FESக்கு போகுது, FES வந்து சைட்டோகிராம் C1க்கு போகுது. சரி, அதே மாதிரி இங்க இது NADHக்கு. சரி, FADHக்கும் FADH2க்கும் இங்கிட்டு இருக்கு. என்னது, நம்மளுக்கு எலக்ட்ரான் இங்கிட்டு போகுது. ஓகேவா, இங்க இருந்து FADக்கு போகுது, FADல இருந்து FESக்கு போகுது. ஓகேவா, FESல இருந்து திரும்பி அதை உபிக்வினான் வாங்குது, வாங்கி உபிக்வினால் மாறுது. உபிக்வினால இருந்து திரும்பி எலக்ட்ரான் இங்க கொடுத்துருது. இந்த உபிக்வினாலோட H பிளஸ் இங்கிட்டு வந்த மாதிரி இங்கிட்டு இருந்து ஒரு 2 H பிளஸ் வருது. ஸோ மொத்தம் 4 H பிளஸ் இங்கேயும் வெளியே வந்துருச்சு. ஓகேவா, ஓகே, இதுல எதனால காம்ப்ளெக்ஸ் 3 நடுவில் இருக்கு? இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஓகே, இப்போ இவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான், இவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். இவனுக்கு வந்து ப்ராஜெக்டே கிடையாது, சரியா? ஓகே, இப்போ இவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான், இவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். நாளைக்கு சப்மிஷன். ஸோ இப்போ இவன் வந்து இப்போ தான் வந்து கடைக்கு பைண்டிங் போட போற, கடைக்கு போறேன் அப்படின்றான். அப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் முடிச்சிட்டாங்க. எதுக்கு 2 பேரும் தனித்தனியா போய்கிட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பைண்டிங் போட, நீ கொண்டு போய் எனக்கு பைண்டிங் மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்துரு, ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவன்ட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா, ப்ராஜெக்ட் வேணா 2 பேரோட ப்ராஜெக்ட்டும் வேற வேற இருக்கலாம். இவன் மேபி ஏதாவது பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம், இவன் மேபி ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகேவா, பட் 2 பேரோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ காமனான ஒரு ப்ராசஸ் என்னது, பைண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு காமனான ப்ராசஸ் தான் இனிமே நடக்க போகுது. ஸோ இந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நீ எனக்கு பைண்டிங் மட்டும் போட்டு வாங்கிட்டு வாண்டுறாங்க. புரியுதா? இப்போ 2 பேத்துக்கும் பைண்டிங் போடுறதுமே வேற வேற ப்ராசஸ்னா பரவாயில்ல. இப்போ பைண்டிங்கிறது எல்லாத்துக்கும் காமனான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பைண்டிங்கோ ஸ்பைரலோ போடுறதுக்கு இவன்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இவன் காமனா ஒரு ஃப்ரெண்டு. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளும் சும்மா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் இவன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றான். ஓகேவா, இவங்களோட ப்ராஜெக்ட் வேற வேற, பட் அதுக்கு அடுத்து நடக்க போற அந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ் என்னது, பைண்டிங் போடுறது, அதுல முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்றது, இதெல்லாம் காமனான உள்ள ப்ராசஸ் தான். ஓகேவா, ஸோ அதை ஒரு ஃப்ரெண்டு பாக்குறான். அதே தான் இங்கேயும் நடக்குது. இது FADH2 நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுது, இது NADH ஆக்சிடைஸ் பண்ணுது. பட் இது ஆக்சிடைஸ் பண்ணி என்னதான் பண்ண போகுது, ஃபைனல் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் எலக்ட்ரானை கேரி பண்ணி இங்கே தான் கொண்டு வரணும். ஸோ அந்த கேரிங் ப்ராசஸ் தான் 3 பண்ணுது. ஓகேவா, சொல்ல போனா இவன் வேற ஊர்ல இருந்து வந்துட்டான், இவன் வேற ஊர்ல இருந்து வந்துட்டான், பட் 2 பேரும் போற ஊரு ஒரே ஊர் தான். ஸோ 2 பேரும் ஒரு காமனான பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ திரும்பி நம்மளுடைய சைட்டோக்ரோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து சைட்டோக்ரோம் C1ல இருந்து சைட்டோக்ரோம் Cக்கு போகுது. இட் இஸ் அ மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ஸோ அங்கேருந்து நம்மளோட சைட்டோக்ரோம் C இங்கே கொண்டு வருது. அதாவது இது வரைக்கும் பாருங்க, நம்மளுக்கு எப்படி இது உபிக்வினோன், ஓகே, அது மொபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து வருது, உபிக்வினோன் கொண்டு வந்துச்சு. பட் இதை தாண்டி இந்த FES தான் இங்க நவுண்டு வந்துச்சா இல்ல, ப்ரோ FMN ஏதாவது நவுண்டு வந்துச்சா இல்ல, FAD ஏதாவது நவுண்டு வந்துச்சா இல்ல, இங்க சைட்டோக்ரோம் B ஏதாவது நவுண்டு வந்துச்சா இல்ல, சைட்டோக்ரோம் C1 ஏதாவது நவுண்டு வந்துச்சா இல்ல. பட் சைட்டோக்ரோம் C மட்டும் பாரு, C1 நவர் இல்ல, பட் C இங்க இருந்து நகண்டு இவ்வளவு தூரம் தாண்டி காம்ப்ளெக்ஸ் 2 எல்லாம் தாண்டி காம்ப்ளெக்ஸ் 4க்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா, ஓகே, காம்ப்ளெக்ஸ் 4ல என்ன இருக்கு, காப்பர் A இருக்கு. காப்பர் A அதாவது ஃபர்ஸ்ட் காப்பர் சென்டர், அதுல இருந்து சைட்டோக்ரோம் A, சைட்டோக்ரோம் A ல இருந்து சைட்டோக்ரோம் A3, A3ல இருந்து காப்பர் B. ஓகேவா, இங்க காப்பர் B ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் ஃபைனலா எங்க போகுது, நம்மளோட ஆக்சிஜன் போகுது. ஆக்சிஜன் தான் டெர்மினல் ஆர் ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஃபைனலா ஆக்சிஜன் அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலா மாறிடும். இந்த ப்ராசஸ்ல ஒரு 2 H பிளஸ் இங்கிட்டு வருது, 2 H பிளஸ் இங்கிட்டு வருது. ஓகே,
ஸோ அப்போ ஆன் தி ஹோலா சேர்த்து எல்லா ஹச் பிளஸும் நம்மளோட F0 F1 தாண்டி இங்கிட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு 4 ஹச் பிளஸுக்கும் நம்மளுக்கு எத்தனை ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு 4 ஹச் பிளஸ்க்கும் ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே, புரிஞ்ச சேனல்ல. சிம்பிளா காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 1ல எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகுது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து 3க்கு வருது. காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து சைட்டோக்ரோம் சி வாங்குது. சைட்டோக்ரோம் சி வாங்கி கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4 கொடுக்குது. காம்ப்ளெக்ஸ் 4ல எல்லாம் தாண்டி அது ஆக்சிஜன் அதை எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிடுது. ஆக்சிஜன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது ஒரு ஹச் பிளஸ் வேற இந்த பக்கம் வருது. ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் 1லயும் சரி காம்ப்ளெக்ஸ் 3லயும் சரி ஆல்ரெடி ஹச் பிளஸ் இன்டர்மெம்பரேனஸ் ஸ்பேஸுக்கு போயிருச்சு. ஸோ இப்போ இன்டர்மெம்பரேனஸ் ஸ்பேஸ்ல ஹச் பிளஸோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ வெளியே அதிகமா இருக்கு, உள்ளுக்குள்ள மேட்ரிக்ஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ நம்மளோட ஹச் பிளஸ் எல்லாம் வேகமா ஓடி வருது, F0 F1 தாண்டி வெளியே வருது. ஸோ அப்படி ஒவ்வொரு 4 ஹச் பிளஸ் வெளியே வர்றதுக்கும் எனக்கு ஒரு ஏடிபி நான் அந்த ஃபோர்ஸ் வச்சு நான் உருவாக்கிக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். புரியுதா? சிம்பிளான விஷயம், 2 பேஜ் தான் முடிச்சாச்சு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்சிஆர்டி ரீட் பண்ணுவோமா? வாங்க. இதுலதான் முந்தி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு 2 ஹச் பிளஸ்க்கும் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு மாத்திருப்பாங்க. எங்க இந்த 4 ஹச் பிளஸ்க்கு ஒரு ஏடிபி. கரெக்டா? முந்தி வந்து 2 ஹச் பிளஸ்க்கு ஒரு ஏடிபின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 ஹச் பிளஸ்க்கு ஒரு ஏடிபின்னு மாத்திட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் ஐ ஹாவ் சம் டவுட்ஸ். என்ன அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் 11th படிக்கும்போது இது மாத்தல. ஸோ நாங்க 2 ஹச் பிளஸ் எப்படி படிச்சோம் அப்படின்னா இங்க 4 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 8 இருக்கு. இங்க ஒரு 4, இங்க ஒரு 4 சேர்த்து 8, 2 10. ஓகேவா? இங்க நம்மளுக்கு ஒரு FADH2 எடுத்திருக்கோம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு FADH2 ஒரு NADH எடுத்திருக்கோம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு NADH எத்தனை ஏடிபி கொடுக்கும்? 3 ஏடிபி ப்ரோ. ஒரு FADH எத்தனை கொடுக்கும்? 2 ஏடிபி ப்ரோ. ஓகேவா? ஓகே, ஸோ 3 2 5 ஏடிபி ஆச்சா? ஆமாம் ப்ரோ, மொத்தமா 5 ஏடிபி. ஸோ அப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஐ மீன் எத்தனை புரோட்டான் இருக்கு? மொத்தம் 10 புரோட்டான் இருக்கு. 10 புரோட்டானுக்கு 5 ஏடிபி அப்படின்னா மொத்தம் அப்போ ஒரு ஏடிபிக்கு 2 புரோட்டான் அப்படின்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்சிஆர்டில மாத்திட்டாங்க. ஓகேவா? 4 புரோட்டானுக்கு தான் ஒரு ஏடிபி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ அது மேபி டயக்ராம்ல எதுவும் மிஸ்டேக் ஏதாவது இருக்கலாம். ஓகேவா? பட் நீங்க இப்போ ஃபைனலா படிக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 புரோட்டானுக்கு ஒரு ஏடிபி தான் நீங்க படிக்கணும். ஓகேவா? என்சிஆர்டில அதான் கொடுத்துருக்கேன். அதுதான் உங்களோட ஃபைனலைஸ்டு திங். ஓகேவா? ஓகே, ஓகே, இப்போ என்சிஆர்டி ரீட் பண்ணுவாங்க. The following steps in the respiratory process are to release and utilize the energy stored in NADH. அதாவது இந்த NADH அண்ட் நம்மளுடைய FADH2 இந்த இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த எனர்ஜியை ரிலீஸ் அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதை வந்து ஏடிபியோட ஃபார்ம்ல ட்ராப் பண்ணணும். இதுக்கு தான் இப்போ அடுத்து இவங்க சொல்ல போற அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இதை தான் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஓகே, திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் வென் தேர் ஆக்சிடைஸ்ட் த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலம் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி அதில் ஸ்டோராக இருக்க எனர்ஜி எல்லாம் கிடைச்சிரும். ஓகே, அண்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு O2 ரிசல்ட்டிங் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் H2O. ஃபைனலாக அந்த எலக்ட்ரான் வந்து O2க்கு போகும், ஃபைனல் நம்மளுக்கு H2O ஃபார்ம் ஆயிரும். ஓகே, தி மெட்டபாலிக் பாத்வே த்ரூ விச் தி எலக்ட்ரான் பாசஸ் ஃப்ரம் ஒன் கேரியர் டு அனதர். ஒவ்வொரு கேரியரா மாறி மாறி போறது தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த மெட்டபாலிக் பாத்வே தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இட் இஸ் பிரசன்ட் இன் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால பிரசன்ட் ஆயிருக்கு. சரி, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் NADH எடுக்கிறோம். எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் NADH produced in the mitochondrial matrix. அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆன NADH ஓட எலக்ட்ரான்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் டியூரிங் சிட்ரிக் சைக்கிள் அண்ட் ஆக்சிடைஸ் பை NADH டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 1னால அது ஆக்சிடைஸ் ஆகுது. சரியா? சரி, அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் தென் டிரான்ஸ்ஃபர்டு டு உபிக்வினோன் லொகேட்டட் வித்தின் தி இன்னர் மெம்பரேன். அந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உபிக்வினோன், என்னது உபிக்வினோன் அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரான் அக்செப்டர் அதை வாங்கி இங்க கொண்டு போகுது. ஓகேவா? ஓகே, எப்படி கொண்டு போகுது? உபிக்வீனாலா மாதிரி கொண்டு போகுது. ஓகேவா? UQH2ங்கிறது உபிக்வீனால். ஓகே, உபிக்வீனால் ஆல்சோ ரிசீவ்ஸ் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் வயா FADH2 காம்ப்ளெக்ஸ் 2. அதாவது இங்க பாரு, சக்சினேட் டு ஃபியூமரேட் இருக்கா, காம்ப்ளெக்ஸ் 2 கொடுத்துறாங்களா, இங்க அது வந்து திரும்பி வாங்கி இங்கேயும் உபிக்வீனோன் தான். சரியா? இதுவும் உபிக்வீனாலா மாதிரி இங்க தான் கொண்டு வந்து கொடுக்க போகுது எலக்ட்ரான். ஓகே, 2 எலக்ட்ரானை கொண்டு வந்து கொடுக்குது. சரி, that is generated during oxidation of succinate in the citric acid cycle. Okay, reduced to ubiquinone. அதாவது உபிக்வினால் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாறிச்சு. சரியா? ஓகே, கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் ரெண்டுமே நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆல்கஹால் தான் வரும்.
ஸோ அந்த ஆல்கஹால் உபிக்வினாலா மாறிடுச்சு சரியா. இஸ் தென் ஆக்சிடைஸ்டு வித் தி transfer of electrons to cytochrome C via cytochrome BC1 complex. ஓகேவா, இதெல்லாம் அடுத்து சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. எதன் மூலமா? நடுவுல த்ரூ சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் வழியா போகுது. ஓகேவா, இந்த இங்க இருந்து எலக்ட்ரான் வந்துருச்சு, அது சைட்டோக்ரோம் பி, அதுக்கடுத்து FS, அடுத்து C1. இந்த சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் வழியா சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. ஓகே, cytochrome C is a small protein attached to the outer surface of the inner membrane and acts as a mobile carrier. இது வந்து ஒரு சின்ன புரோட்டீன் which is located in the outer surface of, அதாவது நம்ம பார்த்தோம் தெரியுமா, மெம்பரேனுக்கு மேல சூப்பர்ஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு சில புரோட்டீன்ஸ், அந்த மாதிரி வகையை சேர்ந்தது நம்ம சைட்டோக்ரோம் சி சரியா. ஸோ அது இங்க இருந்து அப்படியே ஃப்ரீயா மூவ் பண்ணி நம்மளுக்கு எங்க போகுது, நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. ஓகே, அண்ட் இது வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர், அதாவது இது எலக்ட்ரான் அனுப்பாது, இதுவே அந்த எலக்ட்ரான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா, ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் 3 and 4, காம்ப்ளெக்ஸ் 3 and 4 நடுவில். காம்ப்ளெக்ஸ் 4 என்னன்னு சொல்றோம், சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ், அதாவது சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் பண்ணுது. ஓகே, கண்டெய்னிங் சைட்டோக்ரோம்ஸ் ஏ அண்ட் A3, 2 சைட்டோக்ரோம் இருக்கும், 2 காப்பர் சென்டர் இருக்கும், 2 காப்பர் சென்டர்ஸ், காப்பர் ஏ அண்ட் காப்பர் பி. தெரியுதா, காப்பர் ஏ அண்ட் காப்பர் பி. ஓகே, when the electrons pass from one carrier to another via complex 1 to 4 in the electron transport chain, they are coupled to ATP synthase. இது எல்லாம் கடைசியில எங்க போகுது, ATP synthase தான் கப்பல் ஆகுது. ஓகேவா, ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப், கடைசியா அதுங்க ATP synthase தான் போகும். ஓகே, தி நம்பர் ஆஃப் ATP molecule synthesis depends on the nature of electron donor. அது வந்து எலக்ட்ரான் டோனரை பொறுத்து இருக்கு. ஓகேவா, ஆக்சிடேஷன் ஆஃப் 1 molecule of NADH gives to 3 molecules of ATP. அதாவது நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் டோனரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அது என்ன மாலிகுல், NADH FADH2. இப்போ NADH எடுத்தா 3 வரும், FADH2 எடுத்தா 2 தான் வரும். கரெக்டா, அதோடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, while that 1 molecule of FADH2 produces 2 molecules of ATP. Okay, although the aerobic process of respiration takes place only in the presence of oxygen, the role of oxygen is limited to the terminal stage of process. அதான் அந்த ப்ராசஸோட கடைசி ஸ்டெப் கிட்ட வரும்போது தான் நம்மளுக்கு ஆக்சிஜனோட தேவை இருக்கு. அங்க மட்டும்தான் ஆக்சிஜனோட ரோல் இருக்கு, வேற எங்கேயும் ஆக்சிஜன் எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் நம்ம படிச்சது வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்ம பண்ணல, என்ன பண்றோம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் தான் பண்ணிருக்கோமே தவிர அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம இது வரைக்கும் பண்ணல. ஓகேவா, ஓகே, yet the presence of oxygen is vital since it drives the whole process by removing hydrogen. ஓகே, in the system. ஏன்னா ஆக்சிஜனோட பிரசன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த TCA சைக்கிள் அண்ட் தென் நம்மளோட லிங்க் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ஓகேவா, ஓகே, ஆக்சிஜன் ஆக்ட்ஸ் as the final hydrogen acceptor. ஓகே, unlike phosphorylation where இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபைனல் ஹைட்ரோஜன் அக்செப்டாரா நம்மளோட ஆக்சிஜன் தான் இருக்கும். ஓகே, unlike photophosphorylation where it is the light energy that is utilized for production of proton gradient. அதான் நம்மளுக்கு photophosphorylation, அதுல என்ன நடந்துச்சு, நான் சைக்ளிக் photophosphorylation நம்ம லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் புரோட்டான் கிரேடியன்ட் உருவாக்கணும். கரெக்டா, அதை உருவாக்கி அதை பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ATP சிந்தசிஸ் உருவாகும். கரெக்டா, ஆமா ப்ரோ. பட் இங்க அப்படி இல்லை. In respiration என்ன நடக்குது, it is the energy of oxidation reduction utilized for the same process. இங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிற அதே இது மூலமா தான் நம்ம அந்த H+ அந்த சைடு கொண்டு போறோம். ஓகேவா, அந்த எனர்ஜியை தான் யூஸ் பண்றோம். It is for this reason the process is called oxidative phosphorylation. அங்க photophosphorylation சன்ல இருந்து வந்த போட்டான்ஸை யூஸ் பண்ணி, இங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்னா ஆக்சிடேஷன்ல நடக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி. ஓகேவா, அதனாலதான் இதை ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, யூ ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் தி மெக்கானிசம் ஆஃப் மெம்பரேன் லிங்க்டு ATP சிந்தசிஸ் கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்ல நம்ம வந்து இதை படிச்சிருப்போம்னு சொல்றாங்க. எஸ், நம்ம படிச்சோம். எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் ATP வித் தி ஹெல்ப் ஆஃப் ATP சிந்தேஸ் என்சைம். அதுதான் காம்ப்ளெக்ஸ் 5. சரியா, இந்த நம்ம F0 பார்ட்டிகல் இருக்கா, இந்த ப்ளூ கலர் தான் நம்மளுடைய இன்னர் மெம்பரேன். ஓகேவா, ஓகே, இதுதான் நம்மளுடைய F0 பார்ட்டிகல் அண்ட் அதுல இருந்து அவுட்டர் சைட்ல நம்மளுடைய F1 பார்ட்டிகல் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதே டயக்ராம் தான் நானும் மேலே போட்டிருக்கேன். ஓகேவா, ஓரளவுக்கு நான் அக்யூரேட்டாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். NADH அது NAD+ மாறுது, காம்ப்ளெக்ஸ் 1 NADH டிஹைட்ரோஜனேஸ். இது வந்து 2 எலக்ட்ரான், கரெக்டாக சொன்னா 2 எலக்ட்ரான் வந்திருக்கு. FMN போகும், FMN இருந்து FES இருந்து உபிக்வினால மாறும். உபிக்வினால இருந்து நம்மளுக்கு எங்க வருது, எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் பிக்கு வருது, சைட்டோக்ரோம் பில இருந்து FES இருந்து சைட்டோக்ரோம் C1. ஓகே, இங்க இதுல ஒரு 4 H+ வெளியே போயிருச்சு. ஓகே, அதே மாதிரி இங்க உபிக்வினால் கொண்டு வந்து ஒரு 2 H+ வெளியே போயிருச்சு. ஓகே, இப்போ சைட்டோக்ரோம் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் 2ல நம்மளுக்கு சக்சினேட் வந்து ஃபியூமரேட் ஆகுது. அதுல FAD+, அதாவது FADக்கு போகுது எலக்ட்ரானு,
ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட், அதுல இருந்து எஃப்இஎஸ்க்கு வருது, எஃப்இஎஸ்ல இருந்து உபிக்வினான், உபிக்வினான்ல இருந்து உபிக்வினால், உபிக்வினால்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான், திரும்பி நம்ம பி சைட்டோகிராம் பி, அதுக்கடுத்து எஃப்இஎஸ், எஃப்இஎஸ் சைட்டோகிராம் C1. ஓகே, ஹைட்ரஜன் இது ஒரு 2 ஹைட்ரஜன் வெளியே வருது. ஸோ ஆன் தி ஹோலா இங்கே 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. சரி, இங்க இருந்து நம்ம சைட்டோகிராம் C1ல இருந்து எலக்ட்ரானை சைட்டோகிராம் சி அப்படிங்கக்கூடிய ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர் வாங்கிட்டு போகுது. ஓகே, வாங்கி எங்க கொண்டு போய் டெலிவர் பண்ணுது? நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் 4ல காப்பர் ஏ, காப்பர் சென்டர்ல டெலிவரி பண்ணுது. அந்த காப்பர் ஏல இருந்து சைட்டோக்ரோம் ஏக்கு வருது, அதுக்கடுத்து சைட்டோக்ரோம் A3க்கு வருது, A3ல இருந்து காப்பர் சென்டர் பி, அதாவது காப்பர் 2, ஐ மீன் காப்பர் பி, காப்பர் சென்டர் 2. ஓகேவா, ரெண்டாவது சென்டருக்கு வருது. இங்க இருந்து ஃபைனல் அந்த எலக்ட்ரானை எங்க நம்மளோட ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் H+ ஓட பிரசன்ஸ்ல அக்செப்ட் பண்ணி H2ஓவும் மாறுது. ஓகேவா, ஓகே. இந்த ப்ராசஸ்ல ஒரு 2 ஹைட்ரஜன், ஐ மீன் 2 புரோட்டான் இங்க வந்துடும், 2 H+ மாலிகுல் இங்கிட்டு வந்துடும். ஓகேவா, ஓகே. சரி, நெக்ஸ்ட் இப்படி வெளியே இருந்த எல்லா H+ம் சேர்ந்து இங்க நிறைய பாசிட்டிவா கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா, இங்க நிறைய பாசிட்டிவா கிரியேட் ஆயிருச்சு. கம்பேரிட்டிவ்லி இங்க நெகட்டிவ் மாதிரி இருக்கு. ஓகேவா, இங்க பாசிட்டிவ் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அப்ப என்ன நடக்கும்? இங்க ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட், அதாவது ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் உருவாயிருச்சு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்ப இங்க புரோட்டான் அதிகமா இருக்க சைட்ல இருந்து கம்மியா இருக்க சைடுக்கு வேகமா போகுது. அப்படி போகும்போது F0 F1 தாண்டி போகுது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ADP + PIல இருந்து ATP ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே, புரிஞ்சுச்சா? இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களே ப்ரோனா, எஸ், நான் ஆல்ரெடி மேல டயக்ராம்ல 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனாலதான் இங்க டக்கு டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி போனேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், திஸ் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், நம்ம காம்ப்ளெக்ஸ் 5 பத்தி பேசுறாங்க, 2 மேஜர் காம்பனன்ட்ஸ், F1 and F0 பார்ட்டிகல் 2 இருக்கும். F1 ஹெட் பீஸ் இஸ் அ பெரிஃபரல் மெம்பரேன் ப்ரோட்டீன், அது வந்து பெரிஃபரல் ப்ரோட்டீன், அதாவது மெம்பரேனுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, கண்டெய்ன்ஸ் தி சைட் ஃபார் ATP சிந்தசிஸ். ஓகே, அண்ட் அன் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். சரி, F0 இஸ் அன் இன்டெகிரல் மெம்பரேன் ப்ரோட்டீன், அதாவது F0 வந்து நல்ல உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த F1 வந்து அதாவது பெரிஃபரலா வெளியே இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, லைட்டா தான் வந்து இங்க உள்ள டச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இங்க இருக்கு பாருங்க, F0 உள்ள ஃபுல்லா இருக்கு, F1 இந்த லைட்டா ஒரு சின்ன ரீஜன் தான் நம்மளுக்கு இங்க டச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பாஸ்போலிபிட் சாரி பாஸ்போலிபிட் பைலேயரை லைட்டா டச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் தட் ஃபார்ம்ஸ் தி சேனல் த்ரூ விச் புரோட்டான்ஸ் கிராஸ் தி இன்னர் மெம்பரேன். திரும்பி இது இன்னர் மெம்பரேனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும். எஸ், வரும். தி பாசேஜ் ஆஃப் புரோட்டான்ஸ் த்ரூ தி சேனல் இஸ் கப்பிள்டு டு கேட்டலிட்டிக் சைட் ஆஃப் F1 which forms ATP. ஓகேவா, ஓகே. இங்க கொடுத்துருக்காங்க, for each ATP produced 4 H+ passes through F0 from the intermembrane space to matrix down the electron chemical gradient. அதாவது ஒரு ATP ஃபார்மேஷனுக்கு 4 H+ அந்த பக்கம் வருது. ஓகேவா, ஓகே. பழைய புக்ஸ்ல இது 2ன்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ இதை கரெக்ட் பண்ணி 4 ATPன்னு மாத்திட்டாங்க. சரி, இப்போ இது ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், இது ஒன்று மட்டும் தான் நம்ம ரீட் பண்ணணும். ஐ திங்க் இதுவுமே நம்ம ரீட் பண்ணிட்டோம். கரெக்டா? எஸ், we have already read the summary. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த நெட் கெயின் ஆஃப் ATP நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணோம் தெரியுமா, அது நம்ம ஒரு சில அசம்ஷன்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அதை பத்தி தான் இங்க டீட்டெயில்டா பேசுறாங்க. பட் அதாவது நம்ம வந்து எடுத்தது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல எங்கேயும் வெளியே போல உள்ள வரல அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பட் இன் ரியாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? இது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம ஒரு தியரிக்காக தான் இப்படி எடுத்திருக்கோம். நம்ம இப்போ பிசிக்ஸ்ல எடுக்கிறது இல்லையா, அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ், மாஸ்லெஸ் புள்ளி, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி, மாஸ்லெஸ் ரோப். இந்த உலகத்துல எங்கேயாவது மாஸே இல்லாத, வெயிட்டே இல்லாத ரோப் இருக்கா? கிடையாது. வெயிட்டே இல்லாத புள்ளி எங்கேயாவது இருக்கா? கிடையாது. பட் நம்ம ஒரு தியரிட்டிக்கல் அப்ரோச்சுக்கு நம்ம ஒரு அசம்ஷனா அதை எடுக்கிறோம். கரெக்டா? எஸ் ப்ரோ, அதே தான் இங்கேயும் ஒரு சில அசம்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். என்ன, இது எல்லாம் சீக்வென்ஷியலா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிதான் மொதல் அசம்ஷன். என்னது, இதெல்லாம் சீக்வென்ஷியலா. கரெக்டா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் முடியுது, அதுக்கு அடுத்துதான் நம்மளோட TCA சைக்கிள் வருது, அதுக்கு அடுத்துதான் நம்மளோட ETS வருது. இப்படி தான் நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்றோம். பட் ரியல் லைஃப்ல பார்த்தா இதெல்லாம் சைமல்டேனியஸா ஒரே டைம்ல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா, ஓகே. சரி, ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த NADH அப்புறம் இந்த FADH இதெல்லாம் நம்ம கிளைகாலிசிஸ் எல்லாம் உருவானது எல்லாமே நம்மளுடைய ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஏன்னா அட் டைம்ஸ் இது அங்க போகாமலும் இருக்கலாம், வேற பாத்வேஸ்லயும் யூஸ் ஆயிடலாம். ஓகேவா, ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்த எக்ஸெப்ஷன்ஸ், ஐ மீன் அதுக்கு அடுத்த அசம்ஷன். சாரி எஸ், தொண்டு ரொம்ப வலிக்குது, அதனாலதான் வாய் ரொம்ப ரோல் ஆகுது. கொஞ்சம் டக்குன்னு முடிக்கணும்னு அதனால தான் ட்ரை பண்றேன். ஓகேவா, ஓகே. அடுத்த அசம்ஷன் என்னது, இன்டர்மீடியட். அதாவது வேற எந்த ஒரு இந்த ஃபேட், அந்த ஆம்பிபோலிக் பாத்வேல பார்த்தோமா, அந்த ஃபேட் மாலிகல்ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸோ கிளிசராலோ இல்ல அமினோ ஆசிட்ஸோ எதுவுமே உள்ளுக்குள்ள வரல. அண்ட் அதே மாதிரி
இங்க உள்ள இருந்து எதுவுமே வெளியேயும் போகல. ஓகேவா? ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம இங்க குளுக்கோஸ் மட்டும்தான் ரெஸ்பயர் ஆகுது அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆர் என்டரிங் தி பாத்வே. வேற எதுவும் என்டரும் பண்ணல. இங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் வேற காம்பவுண்டோட சிந்தசிஸ்க்கு யூட்டிலைஸ் ஆகல. இதுதான் 4 அசம்ஷன்ஸ். சரி. பட் திஸ் கைண்ட் ஆஃப் அசம்ஷன் ஆர் நாட் ரியலி வேலிட். இது ரியல் லைஃப்ல வேலிட்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு ஃபேட் தேவைன்னா ஃபேட் உருவாகிறதுக்கு நடுவுலயே வெளியே கிளம்பிடும் அசிட்டில் கொய்ய. ஓகேவா? ஓகே. ஆல் பாத்வேஸ் ஒர்க் சைமல்டேனியஸ்லி. எல்லாம் சைமல்டேனியஸா ஒர்க் ஆகும். ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுலாம் கிடையாது. சப்ஸ்டேட் திடீர்னு என்டர் ஆகும், திடீர்னு வித்ட்ரானும் ஆகும், வெளியேயும் போகும். ஓகேவா? ஓகே. என்சைமேட்டிக் ரேட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை மல்டிபிள் மீன்ஸ். என்சைம் வந்து நம்மளுக்கு வந்து ஏகப்பட்டது பிஹெச் டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும், சப்ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்த அந்த என்சைம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஓகே. பட் ஆனால் நம்ம வந்து இங்க ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்சில எவ்வளோன்னு கால்குலேட் பண்றோம், நெட் கெயின் ஆஃப் 38 ஏடிபி வரும் அப்படின்னு கால்குலேட் பண்றோம். ஓகேவா? ஓகே. மாலிகுலர் டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் 1 மாலிகுல். அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஒரு குளுக்கோஸ்க்கு 38 ஏடிபி வருது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஓகே. அதாவது ஃபர்மெண்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்மெண்டேஷன்ல பார்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு அங்க CO2 கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகல. ஒன்னு எய்தர் லாக்டிக் ஆசிடா இருந்துரும் இல்ல எத்தனாலா இருந்துரும். ஓகேவா? ஓகே. வேறஸ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பார்த்தோன்னா எல்லாமே CO2 ரெஸ்பயர் ஆயிரும். ஓகேவா? CO2 வெளியே போயிடும். ஓகே. ஃபர்மெண்டேஷன்ல பார்த்தோன்னா 2 ஏடிபி தான், அதுவும் கிளைகோலிசிஸ்ல வந்தது தான். ஓகேவா? பட் இங்க எங்க நம்மளோட ஏரோபிக்ல பார்த்தோம்னா அது போக நிறைய மோர் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி ஆர் ஜென்ரேட்டட். ஓகே. அதே மாதிரி NADH வந்து இட் இஸ் oxidized to NAD plus rather slowly in fermentation. However, the reaction is very vigorous in case of aerobic respiration. இங்க NADH வந்து திரும்பி NAD plus ஆகிறது மெதுவா நடக்குது ஃபர்மெண்டேஷன். ஓகேவா? எங்க அந்த ப்ராசஸ்லயே நடந்துரும். பைருவிக் அசிட் டு லாக்டேட் இல்லைன்னா வந்து நம்ம பைருவிக் அசிட் எத்தனால்லயே நம்மளுக்கு NADH திரும்பி கன்சியூம் ஆயிரும். பட் இங்க அந்த NADH வந்து எங்க போகுது, ETSக்கு போய் அங்க ரொம்ப விகரஸா வேகமா நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் தி சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு நான் வந்து எதனால எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தனியா நடத்தினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் இதை நீங்க வந்து அப்படியே ஒட்டுக்கா அந்த கிரெப் சைக்கிளோட சேர்த்து அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா இது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்த மாதிரி இருக்கும் இதுல. ஓகேவா? அதே மாதிரி இந்த இதை நீங்க சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லாம நீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் பார்த்த உடனே இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இப்படி வரிசையா எஃப்எம் என்ன தெரியாது, FES என்ன தெரியாது, CE1 என்ன தெரியாது, FAD என்ன தெரியாது, எல்லாம் வரிசையா CYT CIT CYT CU CU இப்படி எல்லாம் சம்பந்தம் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். இங்க இது எதனால இது வெளியே இருக்குன்னு தெரியாது, இது மட்டும் ஏன் மூவ் ஆகுதுன்னு தெரியாது, இதெல்லாம் என்னது சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் எதனால அந்த பேர் வந்திருக்கு, இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன சம்மந்தம் ஏதாவது இருக்கா, எதுவும் தெரியாது. பட் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஐ பிலீவ் உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இப்பவுமே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். உங்களுக்கு செம்மையா மனப்பாடங்கிறதோட நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ தட் நீங்க திரும்பி ரிவைஸே எனக்கு பண்ண வேண்டாம் ப்ரோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நானே 2 to 3 டைம்ஸ்க்கு மேல ரிவைஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? பட் இருந்தாலும் நீங்க லெக்சர் முடிஞ்சோன்னா திரும்பி NCERT ரீட் பண்ணணும். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்னதான் சொன்னாலும், நான் என்னதான் எல்லா பாயிண்ட்ஸும் நான் என்னோட நோட்ஸ்ல எழுதினாலும் நீங்க ரெஃபரன்ஸுக்கு தான் உங்க நோட்ஸையோ இல்ல என்னோட நோட்ஸையோ வச்சுக்கணும். அதாவது இங்க நான் எழுதுற நோட்ஸையோ வச்சுக்கணும், லெக்சர் நோட்ஸையோ. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரோ நான் எதுல இருந்து படிக்கணும், ரெஃபரன்ஸ் தான் நம்மளுடைய லெக்சர் நோட்ஸ் இல்ல நம்மளுடைய உங்களுடைய ஓன் நோட்ஸ். ஓகேவா? அந்த லெக்சர் நோட்ஸ் இல்ல உங்களோட ஓன் நோட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். ப்ரோ நான் எதுல இருந்து படிக்கணும், என்னோட மெயின் இது எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே உங்களோட மெயின் வந்து NCERT. ஓகேவா? NCERT தான் இருக்கணும். அண்ட் ஐ வில் ப்ரிஃபர் யூ கைஸ், நீங்க லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் தி ஹார்ட் காப்பி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹார்ட் காப்பீஸ்ல இந்த சேஞ்சஸ் வந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? நாங்க இது பண்ற வரைக்கும் சேஞ்சஸ் வரல, நாங்க நீட் எழுதுற வரைக்கும். மேபி இந்த அகாடமிக் இயர்ல இந்த புது புக்ஸ் உங்களை ஒரு சில கொடுத்துருக்கலாம், ஒரு சில இல்லாமலும் இருக்கலாம். நீங்க அதில் செக் பண்ணுங்க, கீழே ரீப்ரிண்ட் 2025 to 2026 இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க பெஸ்ட் இந்த மாதிரி நீங்க கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருங்க. ஓகேவா? நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் எனக்கு கிளாஸ் 11 பயாலஜி சாப்டர் பேரை போட்டு NCERT PDFன்னு போட்டிங்கன்னா வந்துடும். இல்லைன்னா பயாலஜிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீவேர்டு இருக்கு. என்ன ப்ரோ கீவேர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கெபோ அப்படின்னு போட்டு 101 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கெபோ 102ங்கிறது செகண்ட் சாப்டருக்கு. இந்த மாதிரி 103ங்கிறது தேர்ட் சாப்டர். 11th சாப்டருக்கு 111. ஓகேவா? கெபோ 1 இது காமன். இதுக்கு அடுத்து உங்க சாப்டரோட நம்பர். ஓகேவா? சாப்டர் நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புது புக்கோட PDF வந்துடும். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு இந்த புது புக்கோட பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். பெட்டர் அது. இல்ல அப்படின்னா நீங்க இந்த லெக்சர்ல இருக்கிற என்சிஆர்டி பிடிஎஃப் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? லெக்சர்ல இருக்கிற என்சிஆர்டி பிடிஎஃப் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதனால தான் நான் வந்து புது பிடிஎஃப் உள்ள வச்சிருக்கேன். ஸோ நீங்க ரெண்டாவது ரெஃபரன்ஸ்க்கு நீங்க திரும்பி டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட டெலிகிராம் சேனல் போனீங்கன்னா t.me/jmm neat தமிழ், ஓகேவா? அந்த டெலிகிராம் குரூப் சேனலுக்கு போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே ஆஃப்டர் எவ்ரி சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட் நாங்கள் அதை அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. முக்கியமான விஷயம், இந்த எக்ஸசைஸ்ல பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணிருங்க. ஓகேவா? டீடைல் கொஸ்டின் இருந்தால் உங்களால எவ்வளவு தூரம் டீடைலா எழுத முடியுதோ எழுதிக்கோங்க. பிகாஸ் இது நம்மளுக்கு ரிவிஷன் ஆன மாதிரியும் ஆச்சு. இன்னொரு விஷயம், அட் டைம்ஸ் இதுல இருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். So let us start solving the questions. First, respiration is the breaking of carbon-carbon bonds of complex compounds through oxidation within the cells and release large amount of energy. Correct தான். Respiration na correct ah கொடுத்திருக்காங்க. The compounds that are oxidized during respiration are called respiratory substrates. இதுவும் கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. பட் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ இது both correct but not explaining. Both correct but not explaining. ஓகேவா? not explaining. Okay. Next, ATP acts as the energy currency of cell. Okay, அதுதான் கரெக்ட். ATP தான் நம்மளோட எனர்ஜி கரன்சி கூட. ஓகே. Reason, ATP can be broken down to release energy wherever and whenever energy needs to be utilized. Yes, இதுதான் கரெக்டான ரீசனும் கூட. அதனாலதான் எனர்ஜி கரன்சின்னு சொல்றோம். இப்ப நான் கையில காசு வச்சிருக்கேன்னா எப்ப வேணுமோ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் ஏடிபியும். ஸோ இங்க வந்து போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா தான் இந்த ஆப்ஷன்ஸ் இப்படி எழுதிட்டு இருக்கேன். இதை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னு போட்டிருப்பான். நான் ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு பெருசா எழுத முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஷார்ட்டா எழுதுறேன். ஓகேவா? ஓகே. பிளான்ட்ஸ் ஹேவ் நோ ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். கரெக்ட் தான். ஓகே. தெர் இஸ் வெரி லிட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் ஒன் பிளான்ட் பார்ட் டு அனதர். எஸ், இங்க நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டே அவ்வளவா இருக்காது. அப்புறையே நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஒன்று வைக்கணும். புரியுதா? இப்போ நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் பிளான்ட்ஸ்ல அப்படி கிடையாது. லிவிங் செல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு கிட்ட தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கேயும் அதே தான். மேல இருக்கக்கூடிய போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் ஆன்சர். காப்பி பேஸ்ட். போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே. கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இஎம்பி பாத்வே. எஸ், அந்த 3 சயின்டிஸ்டோடைய பெயர்ல அவங்கள ஹானர் பண்ற விதத்துல வச்சிருக்கோம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. கிளைகாலிசிஸ் இஸ் தி ஒன்லி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ். அப்படியா? கிடையாது. இட் இஸ் தி ஒன்லி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஆனரோபிக்ல இதுதான் ஒரே ப்ராசஸ். ஏரோபிக்ல இதுக்கு அடுத்து நம்மளோட லிங்க் ரியாக்ஷன் நடக்கும், லிங்க்கு அடுத்து நம்மளோட கிரெப் சைக்கிள் நடக்கும், கிரெப் சைக்கிள் அடுத்து இடிஎஸ் நடக்கும். ஸோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து தி கன்வர்ஷன் ஆஃப் 1,3 bisphosphoglycerate BPGA to 3-phosphoglyceric acid is an energy yielding step. அப்படியா? செக் பண்ணுங்க. இது எனர்ஜி ஈல்டிங் ஸ்டெப்பா இல்லையா? இங்க வந்து பிஸ்பாஸ்போ, சரியா? பிஹெச். ஓகே. இது எனர்ஜி ஈல்டிங்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இங்க 2 பாஸ்பேட் இருக்கு. பிஸ்பாஸ்போனா 2 பாஸ்பேட் இருக்கு. சரி, இங்க ஒரே ஒரு பாஸ்போ தான். ஸோ அப்போ எனர்ஜி ஈல்டிங் ஸ்டெப் தான். ஸோ இது கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், எனர்ஜி ரிலீஸ்ட் பை கன்வர்ஷன் ஆஃப் BPGA to PGA trapped in the form of ATP. It is trapped in the form of ATP. அப்படியா? அது ட்ராப் ஆயிருக்கா என்ன? ஒரு நிமிஷம். It is trapped in the form of ATP-யா? ஆமாம் ப்ரோ, ஏடிபியோட ஃபார்ம்ல ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இது ஏடிபியோட ஃபார்ம்ல ட்ராப் ஆகிறதுனால தான் நம்ம இதை எனர்ஜி ஈல்டிங் ஸ்டெப்னே சொல்றோம். ஸோ இங்கேயே என்னது? போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் ஆன்சர். பேஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், fermentation is the incomplete oxidation of glucose into lactic acid or ethanol. correct. lactic acid or ethanolக்கு இது பண்றது. fermentation takes place under anaerobic condition in prokaryotes only. அப்படியா? prokaryotes and unicellular eukaryotes நடக்கும். நம்மளோட செல்ஸ்ல கூட, நம்ம மசில்ஸ்ல கூட நடக்கும். ஓகேவா? ஸோ இது தப்பு. ஸோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. anaerobic respiration sometimes occurs in our skeletal muscles during strenuous exercise. உங்களுக்கு நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள். கரெக்டா? நம்மளோட ரொம்ப ஸ்ட்ரெனஸா
ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில், நம்மளோட பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இந்த மாதிரி மசில்ஸ்ல anaerobic ரெஸ்பிரேஷன் நடக்கும், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே. பைருவிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்ட் டு lactic acid by lactate dehydrogenase in the absence of oxygen. கரெக்டா? கரெக்ட். ஸோ இங்க இது எக்ஸ்பிளைனிங்கா இருக்கா? எஸ். அங்க ஸ்டெனஸ் எக்ஸசைஸ்ல என்ன நடக்குதுங்கிறத கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேயும் போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? இங்கேயும் போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகே. தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி டிசிஎஸ் கண்டென்சேஷன் ஆஃப் பைருவேட் வித் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் வாட்டர். அப்படியா ப்ரோ? கரெக்ட் தான் ப்ரோ. அப்படின்னா நல்ல கவனி, நீ அவசரத்துல வாசிச்சுட்டு போற. நம்மளுக்கு டிசிஏல பைருவேட் வராது, அசிட்டைல் கோயே தான் வரும். ஸோ திஸ் இஸ் ராங். நீ கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப் வித் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் இங்க கரெக்டா கொடுத்துருக்கான். அசிட்டைல் குரூப் வித் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் வாட்டர் இஸ் கேட்டலைஸ்ட் பை என்சைம் சிட்ரேட் சிந்தேஸ். ஸோ இது கரெக்ட், இது தப்பு. ஸோ ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட், தி மெட்டபாலிக் பாத்வே த்ரூ விச் தி எலக்ட்ரான் பாசஸ் ஃப்ரம் ஒன் கேரியர் டு another is called the electron transport system. கரெக்ட். ETS is present in the inner mitochondrial membrane. இதுவும் கரெக்ட். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன வரும்? போத் கரெக்ட் அண்ட் நாட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? அண்ட் நாட் எக்ஸ்பிளைனிங். சரி. காம்ப்ளெக்ஸ் 2 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 3 ஆஃப் ETS ஆர் NADH dehydrogenase அண்ட் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்னு வரணும். ஓகே. அப்படியா? காம்ப்ளெக்ஸ் 2 வந்து NADH dehydrogenase கிடையவே கிடையாது. ஸோ இது தப்பு. ஓகேவா? இது தப்பு. சைட்டோக்ரோம் C ஆக்ட்ஸ் as a மொபைல் கேரியர். கரெக்ட் தான். காம்ப்ளெக்ஸ் 3க்கும் காம்ப்ளெக்ஸ் 4க்கும் நடுவில் ஆக்ட் ஆகும். ஸோ இது கரெக்ட். ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? ஓகே. ஆக்சிடேஷன் ஆஃப் 1 molecule of NADH gives rise to 3 molecules of ATP. ஒரு NADH வந்து 3 ATP வரும். கரெக்ட் தான். 1 molecule of FADH வந்து 2 ATP வரும். கரெக்ட் தான். இங்க ரீசன், number of ATP molecule synthesis depends on the nature of electron donor. எஸ், உங்களுக்கு இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இது அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுது. நம்ம NCERT இப்போ தான் அதை ரீட் பண்ணோம், அப்படியே NCERT என்ன தூக்கி கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயும் போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங் தான் ஆன்சர். ஓகே. In electron transport system, the electrons are passed on to oxygen, resulting in the formation of H2O. Correct. Oxygen is the ultimate acceptor of electron. Okay, correct. But இதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இல்ல ப்ரோ. So both correct and not explaining. Not explaining. சரி. During aerobic respiration, pyruvic acid formed as a result of glycolysis undergoes phosphorylation reaction to form acetyl CoA. அப்படியா? aerobic respiration pyruvic acid glycolysisல ஃபார்ம் ஆன pyruvic acid phosphorylation பண்ணியே நம்மளுக்கு acetyl CoA வரும்? இல்ல, oxidative decarboxylation பண்ணி தான் வரும். ஸோ இது தப்பு. Then there is net gain of 38 ATP molecules during aerobic respiration of correct. 1 molecule of glucose 38 வரும். ஸோ இங்க A false or true. A false or true. Okay. Respiratory pathway is an amphibolic pathway. Correct. In respiration there is breakdown of substance. Catabolism இருக்கு and anabolism இருக்கு. ஸோ இதுதானே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஆமா ரைட், இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கூட. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்னது? போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங் பேஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், when carbohydrates are used as substrates and are completely oxidized, RQ is 1. Correct. When proteins are used in respiration, RQ is greater than 1. அப்படியா? புரோட்டீன் நம்ம என்ன பார்த்தோம்? 0.9 வரும்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ராங். A true or false? A true or false? Okay. Next, what amount of energy is released from glucose during lactic acid fermentation? Approximately less than 7%. ஓகேவா? எவ்வளோ? less than 7% தான் வரும். ஓகே. Where is respiratory electron transport system located in plants? எங்க லொக்கேட் இருக்கும்? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அவ்வளோதானே? ஓகே. Fermentation is incomplete oxidation of glucose. Correct. In fermentation, glucose may be converted to CO and ethanol. Okay, CO2 தான் இங்க கம்மா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். CO2 and ethanol. கரெக்ட். அண்ட் அதனால தான் இதை இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் சொல்றோம். ஸோ இதுக்கு என்ன வரும்? போத் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓகேவா? ஏன்னா இங்க ஃபுல்லா CO2 மாறல, எத்தனாலும் மீதி இருக்கு. ஸோ அதனால தான் இது இன்கம்ப்ளீட்னு சொல்றோம். Which of the following statements is incorrect? Oxidation reduction reactions produce proton gradient in respiration. ஆமா கரெக்ட். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஓகே.
During aerobic respiration, role of oxygen is limited to terminal stage. Correct. In ETC, 1 molecule of NADH gives rise to 2 ATP and FADH 3. இல்ல அப்படியே மாத்தி கொடுத்துருக்கான். இதுவும் கரெக்ட் தான். ATP வந்து காம்ப்ளெக்ஸ் 5 மூலமா தான் சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். In lactic acid fermentation, the number of ATP formed by oxidation of NADH is 3 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேவா? நல்லா கவனி. ஒரு NADH வந்து 3 ATP வரும். ஓகே. இங்க என்ன கேட்டிருக்கான்? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ல இருந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் மூலமா நமக்கு NADH எவ்வளவு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். நில். ஏன்? ஏன்னா ஒரு பைருவேட் மாலிக்யூல் லாக்டிக் ஆசிடா மாறுறதுக்கு ஒரு NADH தேவை. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. NADH உள்ள போய் நம்மளுக்கு NAD பிளஸ் ரீஸ்டோர் ஆயிரும். சரி, அப்ப நம்மளுக்கு 2 பைருவேட் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு கிளைகோலிசிஸ்ல கிடைச்சது 2 NADH தான். அந்த 2 NADH இங்க யூட்டிலைஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு NADH 0 தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ATPயும் 0 தான். ஸோ நில். ஓகேவா? ஓகே. நில்லுனா 0ங்கிறதுக்கு நில்லுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ATP is used at 2 steps in glycolysis. Correct. First, ATP is used in converting glucose into glucose 6-phosphate. Correct. And second, ATP is utilized in the conversion of fructose 6 to fructose 1,6 diphosphate. இங்க பிஸ்பாஸ்பேட் தானே வரணும். இங்க என்ன வந்திருக்கணும்? பிஸ்பாஸ்பேட் தானே வந்திருக்கணும். ஆமாம் ப்ரோ. ஸோ இங்க டைபாஸ்பேட்னு கொடுத்தது கரெக்டா தப்பா? யோசிச்சு பார். டைபாஸ்பேட்னு கொடுத்தது தப்பு. சாரி, கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்க டைங்கிறதும் ஓகே, பிஸ்ங்கிறதும் ஓகே, மீனிங் ஒன்று தான். பட் இஃப் யூ கோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் டேர்ம்ஸ்ல போனீங்கன்னா பிஸ்பாஸ்பேட்டுங்கிறது இங்கே கரெக்டான இதுவாக இருக்கும். பட் இது PYQ. ஓகேவா? இதுவும் அவங்க வந்து ஆப்ஷன் வந்து போத் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஸ்டிக் வித் தட் ஆப்ஷன். ஓகேவா? பட் ஆனால் எனக்கு என்னமோ இது பிஸ்ன்னு போடுறதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. இவங்க சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் இவங்க கணக்கு எடுப்பாங்க ஒரு சில டைம். இப்போ இதெல்லாம் எடுக்க மாட்டேன்பாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா கைஸ்? என்ன சொல்றது? Which statement is wrong for Krebs cycle? There is one point in the cycle where FAD plus is reduced to FADH2. கரெக்ட். ஒரு பாயிண்ட்ல FAD plus வந்து FADH2 மாறுது. ஓகே. ராங் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது நீங்க கரெக்ட்னு மார்க் பண்ணிடாதீங்க. During conversion of succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. Correct. The cycle starts with condensation of acetyl group with pyruvic acid. அப்படியா? With oxaloacetic acid. So இது தப்பு. There are 3 points in the cycle where NAD plus is correct. 3 NADS கிடைக்கும். ஓகே. ஓகேவா? ஓகே. During aerobic respiration, acetyl CoA synthesized in எங்க? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல தான். ஓகேவா? அசிடைல் CoA எங்க தான் சிந்தசிஸ் ஆகும்? நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல தான் சிந்தசிஸ் ஆகும். சரி. Which of the following biomolecule is common to respiration mediated breakdown of fats, carbohydrates and proteins? எல்லாத்துக்கும் காமனா உள்ளது என்னது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாத்துக்கும் காமனா உள்ளது நம்மளுடைய அசிடைல் CoA. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய ஃபேட்ஸ் எது வழியா உள்ள வரும்? அசிடைல் CoA ப்ராசஸ் வழியா தான் உள்ள வரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. நம்மளோட அமினோ ஆசிட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆஃப்டர் டிஅமினேஷன் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் எய்தர் அது பைருவிக் ஆசிட் மூலமா உள்ள வரும், இல்ல அசிடைல் CoA மூலமா உள்ள வரும். ஸோ இப்போ இந்த மூணுத்துக்குமே காமனா உள்ளது எது? ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன். இந்த மூணுத்துக்கும் காமனா உள்ளது அசிடைல் CoA தான். ஓகேவா? ஓகே. What is the net gain of ATP when each molecule of glucose is converted to 2 molecules of pyruvic acid? அப்போ கிளைகோலிசிஸ்ல எவ்வளவு நெட் கெயின் ஆஃப் ATP எவ்வளோன்னு கேக்குறாங்க. எவ்வளோ நெட் கெயின் ஆஃப் ATP எவ்வளோ? நம்மளுக்கு டைரக்டா சொல்லணும் அப்படின்னா 2 ATP தான் நெட் கெயின். ஓகேவா? பட் அட் டைம்ஸ் ஒரு சிலர் 8ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க இவங்க வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷனா இல்ல மொத்தமாவா இல்ல ஐ மீன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படிங்கறது கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். பட் இங்க பண்ணல. ஸோ 2 நீங்க எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. Which of these statements is incorrect? Enzymes of TCA cycle are present in the mitochondrial matrix. Okay. Which of these statements is incorrect? Enzymes of TCA are present in mitochondrial matrix. Okay. Glycolysis occurs in cytosol. அதாவது cytoplasm இன்னொரு பேர் cytosolனு சொல்றாங்க. Okay. Glycolysis operates as long as it is supplied with NAD plus that can pick up hydrogen atoms. Okay. Oxidative phosphorylation takes place in outer mitochondrial membrane. அப்படியா? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனா என்ன சொல்ல வராங்க இங்க? ETS சொல்றாங்க. ETS எங்க நடக்குது?
நம்மளுடைய இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் தப்பான விஷயம். ஓகே. வாட் இஸ் தி ரோல் ஆஃப் NAD+ இன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்? அதோட ரோல் என்னது? இட் இஸ் அ நியூக்ளியோடைடு சோர்ஸ் ஃபார் ATP சிந்தசிஸ். ஓகேவா? அதாவது ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதுக்கு ஒரு நியூக்ளியோடைட் சோர்ஸா ஒர்க் ஆகுறது தான் என்னது? நம்மளோட NAD+. ஓகேவா? ஸோ இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு PYQ தான். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ற எல்லாமே PYQs தான். ஸோ இது ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ரிப்பீட் ஆக சான்சஸ்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? அடுத்த வருஷம் வேற ஏதாவது இதோட இன்னொரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இங்க நியூக்ளியோ சைடுன்னு கொடுத்துருப்பான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? இந்த PYQ அப்படியே மக்க பிடிச்சிட்டு போயிருப்போம். நியூக்ளியோ அந்த நியூக்ளியோங்கிற வார்த்தை தான் அதான் ஆன்சர்னு போயிட்டு அங்க சைடுங்கிறதே கவனிக்காம டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேவா? நல்லா கவனி. இது நியூக்ளியோடைடு சோர்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் ஆஃப் ட்ரைபால்மெட்டின் பாருங்க, ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபால்மெட்டினோட ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் எவ்வளோ? 0.7. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு வந்து நீட்ல கேட்டிருக்காங்கிறது தெரியல, பட் நல்லா இருந்துச்சு கொஸ்டின். ஸோ அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லுது? தி 3 boxes in this diagram represents the 3 major biosynthetic pathways. அப்போ வந்து 3 மேஜர் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். என்னென்னலாம் இருக்கு ஏரோபிக்ல? மொதல் விஷயம் நம்மளுடைய கிளைகாலிசிஸ், அதுக்கடுத்து லிங்க் ரியாக்ஷன் ஆகுது. லிங்க் இல்ல, அதுக்கடுத்து நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள் அடுத்து ETS. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல 3த்தையும் சொல்லுது. இது வந்து நம்மளுடைய என்னது? கிளைகோலிசிஸ். இது நம்மளுடைய என்னது? கிரெப் ஆர் எல்ஸ் TCA சைக்கிள். இது நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே. இதுல 4, 8, 12 சொல்லி நம்பர் பண்ணிருக்க ஆரோஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 4, 8 and 12 இதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாரு. H2O இருக்கு, சரி. NADH இருக்கு, சரி. FADH இருக்கு, ATP இருக்கு, சரி. நம்மளுக்கு கிளைகோலிசிஸ்ல H2O வெளியே வருமா? ஏன்னா இது வெளியே வர்ற மாதிரி தானே கொடுத்துருக்கான். கரெக்டா? இது ஒன்று வருது, இதுல இருந்தா திரும்பி அடுத்த பாத்வேக்கு போகுது. சரி. இங்க இன்னொன்னு ஃபார்ம் ஆகுது, அது டைரக்டா செகண்ட் பாத்வே விட்டு தேர்ட் பாத்வேக்கு போகுது. அப்ப நான் என்ன சொல்லலாம்? இந்த 3ங்கிறத நம்மளுடைய என்னவா இருக்கும்? NADH இருக்கும். கரெக்டா? ஏன்னா இங்க கிளைகோலிசிஸ் வந்து ETS போகுது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய NADH. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. இது நம்மளுடைய பைருவேட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. 3 கார்பன் மாலிகுலான பைருவேட். சரி. அப்ப 4th என்னவா இருக்கணும்? ATP தானே இருக்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுல H2O ப்ரொடியூஸே ஆகாது, ஃபர்ஸ்ட் இதுல FADH ப்ரொடியூஸ் ஆகாது, NADH அது கிடையாது. NADH அடுத்த ஸ்டெப்ல போகுது. ஸோ இது ATP. இங்கேயும் ATP ஃபார்ம் ஆகுது. இதுலயும் பாரு, பாத்வே பிலையும் வெளியே வர்றது ATP தான், பாத்வே சிலையும் ஃபைனலா வெளியே வர்றது ATP தான். ஓகேவா? இது நம்மளுடைய H2O மாலிக்யூல். ஓகேவா? ஓகே. சாரி கைஸ், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன ப்ரோ அப்படின்னா 2025 PYQ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட். நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு அந்த PYQ உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஓகே கைஸ், இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே ஒரு கொஷின் தான், சிங்கிள் TYQன்னு சொல்லலாம். திஸ் இயர் கொஷின். ஓகேவா? 2025 வந்து ஒரே ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. என்னது? தி காம்ப்ளெக்ஸ் 2 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். காம்ப்ளெக்ஸ் 2ஓட பேர் என்ன? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? ஸோ வித் திஸ் successfully we have completed everything. ஓகேவா? we have completed everything including questions, concepts, diagrams எல்லாத்தையும் நம்ம எந்த சாப்டர்? ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் 90% ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாத அண்ட் டீச் பண்ணாத ஒரு கான்செப்டான ATP பிரேக்கிங்ல எப்படி நம்மளுக்கு எனர்ஜி வருது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, நாங்கள் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா புரியுது ப்ரோ, நீங்க நடத்துறது எங்களுக்கு வந்து மிச்சதோட எங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது, ஒரு நல்லா புரியுது, ஆர்எல்ஸ் ப்ரோ நீங்க இப்படி ஏதாவது நடத்தினா நல்லா இருக்கும், இப்படி உங்களோட டீச்சிங் மெத்தட் மாத்தினா நல்லா இருக்கும், இல்லைன்னா இதுவே நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க இப்படி நடத்துறதே எங்களுக்கு போதும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் எப்போ பாக்குறேனோ that time I'll reply to that. ஓகேவா? ஓகே. ஸோ ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட்.
ஓகே. அண்ட் நல்ல விஷயம் தான் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நம்ம தனியாக பார்த்ததுக்கு. பிகாஸ் நம்ம இதை சேர்த்து போன லெக்சரோட பார்த்துருந்தோம்னா, போன லெக்சர் எவ்வளோ ஒரு 1 hour கிட்ட போயிருந்துச்சா. ஸோ இதை சேர்த்துருந்தோம்னா 2 hours 34 minutes தாண்டி போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இடிஎஸ் நடத்துறதுக்கான டைமே கிடைச்சிருக்காது. நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் குட் தட் வி ஹவ் டன் இட் இன் அ செப்பரேட் லெக்சர். ஓகே. ஸோ பாய்.